எல்லாரும் அசெம்பிள் ஆயாச்சா? எல்லாரும் அசெம்பிள் ஆயாச்சா? கமான் கமான், கம்ப்ளீட் ரிவிஷன் தான் நம்ம இன்னைக்கு பண்ண போறோம் செஷன்ல. எஸ், என்னடா செஷன் ஸ்டார்ட் ஆச்சா என்னன்னு தெரியலையே. நான் பேசுறது கேக்குதா? ஆடியோ அண்ட் வீடியோ கிளியரா இருக்கா? Yes, hello Kirti, hello everyone. Okay, so 10th standard CBSE students, so உங்களுக்காக தான் இந்த செஷன். Yes, hello Sara, 9th standard students, state board பசங்களா எல்லாருக்குமே வந்து நேத்து 9th standard live வந்து சூப்பரா இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் இல்லையா? சயின்ஸ் 1 மார்க் ரிவிஷன் இல்லையா? டே 1 மார்க் நீ எல்லாத்தையுமே படிக்கணும், 1 மார்க் நீ எல்லாத்தையுமே படிக்கணும். நேத்து சூப்பரா இருந்துச்சா? சூப்பர்டா கிருபா. ஹலோ பவதாரிணி, ஹலோ கீர்த்திவாசன், ஹலோ திருப்பி வாட்ச் பண்ணியா? சூப்பர் அபர்ணா கலை, சூப்பர். டே 9th ஸ்டாண்டர்ட் நேத்து செஷனை நீங்க வந்து ஃபுல்லாவே வந்து பாத்துருங்க 9th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா அதுல கம்ப்ளீட்டா நான் எல்லா சாப்டரோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் கவர் பண்ணிட்டேன். உனக்கு கான்செப்டே வந்து புரிஞ்சிடும். ஸோ அதனால நேத்து செஷனை வந்து பார்க்காதவங்க திரும்பி போய் அந்த ரெக்கார்டிங்க பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல நான் பார்த்தேன் மேம்னு சொல்லணும். அப்போதான் எனக்கு தெரியும் யார் யாரெல்லாம் என்னோட ரியல் ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு. சரியா? வெரி குட். ஸோ இன்னைக்கு செஷன்ல நம்மளோட சிபிஎஸ்இ செஷன்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ நம்மளோட பசங்களுக்கு வந்து பீரியாடிக் டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கும் இல்லையா? பீரியாடிக் டெஸ்ட் வந்து ஸ்டார்ட். நேற்று லைவ் மிஸ் பண்ணிட்டியா கவேன்? ஆமா கவேன். ஸோ ரெக்கார்டிங் போய் பார்த்துட்டு. சரியா? வெரி குட். புகழினியால் ஓகே, கண்டிப்பா கண்டிப்பா. அண்ட் எஸ் பசங்களா, நம்மளோட 10th ஸ்டாண்டர்ட் சிபிஎஸ்சிக்கு பார்த்தோன்னா மேக்ஸிமம் இப்போதைக்கு உங்களோட ஸ்கூல்ஸ்ல நான் கேட்ட வரைக்கும் நிறைய பசங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, சிபிஎஸ்இ ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் கெமிஸ்ட்ரியில ஒரு சாப்டர், பிசிக்ஸ்ல ஒரு சாப்டர் அண்ட் பயாலஜில ஒரு சாப்டர் வந்து நிறைய பேர் ஸ்கூல்ல வந்து முடிச்சிருக்காங்க. ஓகே, ஸோ இதான் வந்து இப்போதைக்கு நிறைய பேர் பீரியாடிக் டெஸ்ட்டுக்கு வந்து வரும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால இந்த 3 லெசன்ஸ், ஓகே, பிசிக்ஸ்ல லைட் சாப்டர், கெமிஸ்ட்ரியில நம்மளோட கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் அண்ட் ஈக்குவேஷன்ஸ் அண்ட் பயாலஜில நம்மளோட லைஃப் ப்ராசஸ் சாப்டர். ஓகே, இந்த 3 சாப்டர்ஸ்ல இருக்கிற இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ஸ், டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸோட ரிவிஷன் தான் நம்ம இன்னைக்கு வந்து பார்க்க போறோம். ஸோ எஸ் பசங்களா, are you guys ready for the session? ஓகே, பக்கா ரெடியா? டே 9th ஸ்டாண்டர்ட் பசங்களா, இன்னைக்கு 10th ஸ்டாண்டர்ட் சிபிஎஸ்இ டா. சிபிஎஸ்இ ஸ்டூடெண்ட்ஸ் யார் யாரெல்லாம் இருக்கீங்க? எஸ் மேம், உங்க பேரை போட்டு பிரசன்ட்னு சொல்லுங்க. உங்க பேரை போட்டு பிரசன்ட்னு சொல்லுங்க. அண்ட் நம்மளோட சிபிஎஸ்இ அப்டேட்ஸ், என்னென்ன அப்டேட்ஸ் எல்லாமே நம்மளோட சேனல்ல வந்து உனக்கு கிடைச்சிரும். அண்ட் வாட்ஸ்அப் சேனல்ல இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க கண்டிப்பா வந்து நம்மளோட வாட்ஸ்அப் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் நம்ம வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஓகே, ஸோ உங்களோட சிபிஎஸ்இ ஃப்ரெண்ட்ஸ்க்குமே வந்து நம்மளோட சேனல்ல இந்த செஷன்லாம் பத்தி சொல்லுங்க. பிகாஸ் இந்த செஷன்ஸ்லாம் வந்து அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, நிதின் பிரசன்டா? நிதின் மட்டும் தான் பிரசன்ட் போட்டிருக்கீங்க, மத்தவங்களாம் எங்க போனீங்க? நம்ம சிபிஎஸ்இ ஸ்டூடெண்ட்ஸா காணோம். ஸோ நிதின், பவதாரிணி பிரசன்டா? ஓகே பவதாரிணி, நீ ஸ்டேட் போர்டா இருந்தாலும் இங்க வந்து பிரசன்ட் போட்டு போற. ஓகே ஓகே, பாய் பாய் கிருபா. கண்டிப்பா சென்டம் வாங்கிட்டு தான் வரணும். சரியா? கண்டிப்பா சென்டம் வாங்கிட்டு தான் வரணும். ஓகே, கண்டிப்பா. ஏன்னா சூப்பரா நான் வந்து நிறைய ட்ரிக்ஸ் எல்லாம் வச்சு சொல்லியிருந்தேன். ஓகே, ஸோ அதனால பிரசன்டா? வெரி குட். ஓகே, ஸோ பசங்களாம் எனக்கு அதுக்கு முன்னாடி உங்களோட பீரியாடிக் டெஸ்ட் உனக்கு எப்போ வந்து ஸ்டார்ட் ஆகுது, டேட்ஸ் உங்களுக்கு இருந்தா, உங்க ஸ்கூல்ல அந்த டேட்ஸ் சொல்லியிருந்தா கண்டிப்பா எனக்கு அந்த டேட்ஸ் மட்டும் சொல்லுங்க. அண்ட் உங்க ஸ்கூல்ல எது போர்ஷன்ஸ் என்ன அப்படின்னு எனக்கு வந்து சொல்லுங்க. எனக்குமே வந்து அது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அடுத்தடுத்து நம்ம செஷன்ஸ் எல்லாம் பிளான் பண்றதுக்கு. ஓகே, தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு புரியுமா? தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் வந்து தமிழ்ல எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, ஸோ மேக்ஸிமம் எஸ் பசங்களா. 9th கவிதா, சிபிஎஸ்இ ஸ்டேட் போர்ட் 9th மேரத்தான் நேத்தே முடிஞ்சிருச்சு கவிதா. நீங்க அந்த செஷனை போய் பார்க்கலனா பாத்துக்கோங்க. சரியா? எஸ், கண்டிப்பா புரியும் பவதாரிணி, நீங்க ட்ரை பண்ணுங்க. ஓகே நிதின், நான் ஒரு கொஸ்டின் கேட்டேன்டா, உங்ககிட்ட தான்டா கேட்டேன். பீரியாடிக் டெஸ்ட் உனக்கு எப்போ வருது, அந்த டேட் தெரிஞ்சா சொல்லுங்க. ஓகே, அண்ட் அதே மாதிரி போர்ஷன்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க உங்களோட ஸ்கூல்ல? எஸ், நீங்க அதை சொன்னீங்கன்னா நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சாப்டர் என்ன? ஓகே, இன்னைக்கு நம்ம 3 சாப்டர்ல இருக்கிற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க அதை தான் நம்ம பார்க்க போறோம். ஓகே, ஸோ கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் அண்ட் ஈக்குவேஷன்ஸ், லைஃப் ப்ராசஸ், லைட் ரிஃப்ளெக்ஷன் அண்ட் ரிஃப்ராக்ஷன், இந்த 3 சாப்டர்ல இருக்கிற கொஸ்டின்ஸ் தான் நம்ம இன்னைக்கு
பார்க்க போறோம். So first நம்மளோட chemical reactions and equations. Okay, so questions பாருங்க. Okay, so we go for the questions. Barium chloride on reacting with ammonium sulfate forms barium sulfate and ammonium chloride. சரியா? நிதின் இருக்கீங்களா? CBSE பசங்களா இருக்கீங்களாடா? ஓகே, உங்களுக்காக தான் இந்த செஷன் வந்து நாங்க பிளான் பண்ணியிருக்கோம். கண்டிப்பா நம்ம CBSE ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எக்ஸாமை வந்து நம்ம ரெடி பண்ணி விடணும்னு சொல்லிட்டு. உன்னை மறக்கலடா பவதாரணி, மறக்கல. அப்படிலாம் நான் சொல்லுவேன் டிஸ்டர்பன்ஸ்னு. நான் போய் படிங்கன்னு தான் உங்களை சொல்றேன். ஓகே, 25 எக்ஸாமா, 4 சாப்டர், லைட், லைஃப் ப்ராசஸ், கெமிக்கல் ஈக்குவேஷன்ஸ், ரியாக்ஷன்ஸ் அண்ட் ஈக்குவேஷன்ஸ் அண்ட் ஹியூமன் ஹை. ஓகே, நிறைய பேர் ஸ்கூல்ல ஹியூமன் ஐயுமே வந்து முடிச்சிருக்காங்க. ஓகே, ஸோ சின்ஸ் நான் வந்து ஹியூமன் ஐ வந்து நான் இன்க்ளூட் பண்ணல, ஏன்னா நிறைய பேர் எனக்கு 3 சாப்டர்ஸ் தான் சொல்லியிருந்தாங்க. மறக்க கூடாது, கண்டிப்பா மறக்க மாட்டேன். ஓகே, தேங்க்யூ சோ மச் நிதின். ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம 3 சாப்டர்ஸ், ஏன்னா நிறைய ஸ்கூல்ஸ்ல 3 சாப்டர்ஸ் தான் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால ஐ எம் டேக்கிங் 3 சாப்டர்ஸ். ஓகே, ஸோ தேங்க்யூ சோ மச் நிதின். ஓகே, கண்டிப்பா இந்த செஷன் முழுசா இருங்க, இந்த செஷன் உனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துடலாமா? Barium chloride on reacting with ammonium sulfate forms barium sulfate and ammonium chloride. என்னது? Barium chloride எனக்கு ammonium sulfate ஓட react ஆகுது. It forms barium sulfate and ammonium chloride. Which of the following correctly represents a type of reaction? இது என்ன reactionன்னு கேக்குறாங்க. இது என்ன reaction டா? Barium chloride on reacting with ammonium sulfate. Okay, எனக்கு barium sulfate and ammonium chloride form ஆகுது. So இது என்ன type of reaction? இது என்ன type of reaction? எனக்கு இது மறக்க மாட்டேன். எஸ், ஹவுஸ் அ ஜோஷ் ஸ்வாக போடுங்க. எஸ், கமாண்டா. மறக்கல. இன்னும் நம்ம CBSE ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வரல. ஓகே, சோ பாருங்க, இது என்ன கொஸ்டின்டா? இது என்ன ரியாக்ஷன்? பேரியம் குளோரைடு எனக்கு அம்மோனியம் சல்ஃபேட் NH4 twice SO4. Okay, gives Ba2SO4 BaSO4 plus ammonium chloride. Okay, so இது எனக்கு கீழ எனக்கு precipitate கீழ செட்டில் ஆகும். Okay, so what is this type of reaction? Displacement displacement reaction double displacement reaction சொல்லுங்க பார்க்கலாம். இது displacement double displacement இது ஒரு cation, இது anion, cation anion. Okay, so இது இந்த cation இந்த anion கூட சேருது, இந்த cation இந்த anion கூட சேருது. Okay, so there is mutual exchange of ions. என்னது? there is mutual exchange of ions. so இந்த reactionல எனக்கு mutual exchange of ions நடக்கும், எனக்கு double displacement reactionல தான் நடக்கும். என்னது? double displacement reactionல தான் நடக்கும். and எனக்கு இங்க barium sulfate எனக்கு கீழ செட்டில் ஆகும். கீழ barium sulfate எனக்கு precipitate insoluble substance கீழ செட்டில் ஆகும். ஓகே, சோ அதனால இது precipitation reactionம் கூட. சரியா? so option 2 and option 4. option 2 and option 4. so option D is the right answer. என்னது? option D தான் கரெக்டான ஆன்சர். புரியுதா? அடுத்த question பாருங்க. ஓகே, சோ பசங்களா இந்த மாதிரி questions தான் உங்களுக்கு நிறைய கேட்பாங்க. சோ அதனால please look into it very very carefully. ஓகே, 10th ல 500க்கு 498 மேல எடுத்துட்டு மீடியால PW தான் ரீசன் ஃபார் திஸ் மார்க் சொல்லுவியா? சொல்லுடா. சூப்பர் பவதா, நீ இந்த கான்ஃபிடன்ஸா நம்ம பசங்க கிட்ட வேணும். ஓகேயா? த்ரோ பால் மேட்ச். ஓகே, நல்லா விளையாடுங்க, நல்லா படிங்க, நல்லா சாப்பிடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. a brown and bright element X. என்னது? a brown and bright element X when heated in the presence of air turns into a black substance Y. Okay, if hydrogen gas is passed over this heating material again, X is obtained. Identify X and Y. பசங்களா இந்த மாதிரி question தான் உனக்கு நிறைய கேட்பாங்க. இந்த மாதிரி question தான் நிறைய கேட்பாங்க. சொல்லுங்க நிதின், ஆன்சர் சொல்லுங்க நிதின். நீங்க பார்த்துட்டு இருந்தா மட்டும் போதாது, ப்ளீஸ் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயுமே வந்து சொல்லுங்க. அட்லீஸ்ட் நம்ம இந்த questions தானே சால்வ் பண்ண போறோம். சோ நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் சொல்லலாம். Okay, a brown and bright element X when heated in the presence of air turns into a black substance Y. If hydrogen gas is passed over this heating material again, X is obtained. Identify X and Y. Identify X and Y. என்னது? நான் brown and bright element, brownaவும் brightaவும் எந்த எலிமெண்ட் இருக்கு அதை ஹீட் பண்றேன் in the presence of air, அது ஒரு black substance ஃபார்ம் ஆகுது. இது அந்த redox reactionல நம்ம படிச்சோமா? so A ன்றது என்னது? A is nothing but copper. A வந்து ஒரு bright elementம் கூட. Okay, so A is nothing but copper. A is nothing but copper. சரியா?
குவிஸ் இல்லையா? 10th ஸ்டாண்டர்ட் CBSE கிடா. Okay, so A is nothing but copper. Okay, இப்ப அத நான் வந்து இந்த presence of air நான் copper heat பண்றேன் அப்படின்னா அது எனக்கு copper oxide மாறுது. அதான் வந்து Y. If hydrogen gas is passed over this heating material again, X is obtained. Okay, so CuO ல நான் hydrogen gas pass பண்றேன். Very good Nitin, very good. So Cu first நான் வந்து இந்த presence of oxygen நான் heat பண்றேன் அப்படின்னா எனக்கு CuO form ஆகுது. Okay, so CuO ல again நான் வந்து hydrogen gas pass பண்றேன் அப்படின்னா என்ன ஆகுது? Again you are getting back the Cu plus H2O. Okay, so this is A and this is sorry A ன்ற பார், this is X and this is நம்மளோட Y. This is நம்மளோட Y. Okay, very good Nitin, very good. சரியா? So X. So this is nothing but an oxidation reaction. Okay, and இது என்னது? இதுல addition of oxygen நாலே this is oxidation. இங்க எனக்கு removal of oxygen. இங்க என்ன நடக்குது? எனக்கு removal of oxygen நடக்குது. So this is reduction. Okay, so option A is the right answer. X என்னது? Copper and Y என்னது? Copper oxide. புரியுதா? Very good Nitin. அடுத்த question போலாமா? Identify the correct oxidant and reductant in the following reaction. இதுல எது வந்து கரெக்டான oxidant and what is correct reductant னு கேக்குறாங்க. Okay, so which is the correct oxidant and correct reductant in the following reaction? PbS plus 4H2O2 gives PbSO4 plus 4H2O. என்னது? This is lead sulfide and this is hydrogen peroxide. This is lead sulfate plus H2O. Okay, எனக்கு oxidant னா என்ன? I have doubt how copper oxidation remove. How copper? Option C. Money என்ன கேக்குறீங்க? I have doubt how copper oxidation remove. இங்க பாருடா, hydrogen என்னது? இங்க வந்து hydrogen தான் எனக்கு என்ன ஆகுது? எனக்கு reducing agent இருக்கு. So copper oxide gets reduced to copper. Okay, so this is removal of இந்த H2 என்ன பண்ணுது? இந்த O கூட join ஆயிடுது. So it forms H2O. So copper oxide is converted into copper. So removal of oxygen. So இது வந்து reduction. Thank you so much Da. Thank you so much. So Nitin, what is the answer for this? What is the answer for this? So oxidant na என்ன? Reductant na என்ன? First எல்லாரும் சொல்லுங்க, what do you mean by oxidant and what do you mean by reductant? அத first சொல்லுங்க. Oxidant na என்ன? Reductant na என்னடா? Oxidant and reductant அப்படினா என்ன? Yes. Yes, very good Mani. Oxidant அப்படினா என்ன? Reductant அப்படினா என்ன? அது first எனக்கு சொல்லணும். Oxidant அப்படினா என்ன? So இங்க பாருங்க, PbS has become PbSO4. இங்க எனக்கு PbS oxidize ஆயிருக்கு. Okay, and H2O ல oxygen remove ஆகி H2O மாறி இருக்கு. So H2O2 got reduced. This is reduced. இது வந்து எனக்கு oxidized. So oxidant na என்ன? Reductant na என்ன? அப்படினு தான் நான் கேக்குறேன். Okay, oxidant na என்ன? Nitin, Mani, answer சொல்லுங்க. Oxidant na என்ன? Reductant na என்ன? நானே வந்து சொல்லிட்டு இருக்க முடியாது. So அதனால தான் சொல்றேன், நான் உங்களை கேக்குறேன். Reduction na okay, oxidantum oxidizing agentum same ஆ? Oxidantum oxidizing agentum same ஆ? அத first சொல்லுங்க. Yes. Yes. So oxidant na என்ன? 12th portion start பண்ணியாச்சு already. So oxidant அப்படினா nothing but oxidizing agent. Oxidizing agent, அதுதான் நம்ம oxidant ன்னு சொல்லுவோம். And reductant na என்ன? Reductant அப்படினா reducing agent. Okay, so எந்த substance oxidized ஆயிருக்கு அத நம்ம oxidant ன்னு சொல்லக்கூடாது. சரியா? எந்த substance reduced ஆயிருக்கோ, எந்த substance reduced ஆயிருக்கோ, the substance that reduced தான் நான் வந்து oxidizing agent ன்னு சொல்லுவேன். Okay, substance oxidized தான்
நான் வந்து ரெடியூசிங் ஏஜென்ட்னு சொல்லுவேன். ஓகே ஓகேயா? சோ இங்க எனக்கு PBS ஆக்சிடைஸ் ஆயிருக்கு, அப்ப அதுதான் ரிடக்டன்ட். ஓகே, சோ PBS இஸ் a reductant and H2O2 எனக்கு ரெடியூஸ் ஆயிருக்கு, சோ அதுதான் ஆக்சிடென்ட். ஓகே, சோ ஆப்ஷன் C is the right answer. வெரி குட் நிதின், வெரி குட் நிதின், கரெக்டா சொல்லிருக்கீங்க. அடுத்த क्वेश्चन போலாம். which of the following reactions is not balanced? which of the following reactions is not balanced? come on டா பசங்களா, சொல்லுங்கடா பசங்களா, சொல்லுங்கடா. அண்ட் இன்னும் நம்ம செஷனுக்கு லைக் போடாதவங்க டக்கு டக்கு டக்குன்னு லைக் போட்டுடுங்க பார்க்கலாம். எஸ், ஓகே 12th போர்ஷனா? சொல்லுங்க சொல்லுங்க எஸ்தர், சொல்லுங்கடா. சாரி சாரி சாரி. ஸோ இதுல எது வந்து பேலன்ஸ் ரியாக்ஷன் கிடையாது. ஸோ திஸ் இஸ் ரியாக்டன்ட், திஸ் ஆர் ப்ராடக்ட்ஸ். ஓகே, ஸோ இங்க 2 எண்ணெய் இருக்கு, 2 எண்ணெய் இருக்கு. கார்பன் இங்க 2 இருக்கு, கார்பன் இங்க 2 இருக்கு. ஆக்சிஜன் இங்க 6 இருக்கு, ஆக்சிஜன் இங்க 3 4 5 6 இருக்கு. ஸோ திஸ் இஸ் பேலன்ஸ்ட். ஓகே, ஸோ திஸ் இஸ் பேலன்ஸ்ட். இது இங்க 8 கார்பன் இருக்கு, இங்க 8 கார்பன் இருக்கு. ஓகே, இங்க 20 ஹைட்ரஜன் இருக்கு, இங்கேயும் 20 ஹைட்ரஜன் இருக்கு. இங்க ஆக்சிஜன் 24 ஆக்சிஜன் இருக்கு, இங்க 16 பிளஸ் ஆக்சிஜன் 8 to 16, 16 plus 10 என்ன 26. ஓகே, ஸோ இந்த தான் வந்து பேலன்ஸ் ஆகலை இல்லையா? ஸோ இங்க 12 to 24 ஆக்சிஜன், ஆனா இங்க பாரு 10 plus 16 26 ஆக்சிஜன். So which is the right answer? Which of the reaction is not balanced? So this is not balanced. This is not balanced. எதுக்கும் நம்ம மத்தத பாத்துக்கலாம். இங்க 2 Al, இங்க 2 Al. இங்க 6 to 12 ஹைட்ரஜன், இங்க 3 to 6, 6 plus 3 to 6, 6 plus 6 12 ஹைட்ரஜன். இங்க எனக்கு 6 ஆக்சிஜன் and இங்க எனக்கு 3 to 6 ஆக்சிஜன். So this is balanced. Okay, next பாருங்க 4 நைட்ரஜன், இங்க 4 நைட்ரஜன். இங்க வந்து 4 3s are 12 hydrogen and இங்க 6 2s are 12 hydrogen. இங்க 5 2s are 10 oxygen. இங்க 4 plus 6 10 oxygen. So this is also balanced. So இந்த equation balanced கிடையாது. Option B is the right answer. Very good Nitin, very good. Nitin கரெக்ட்டா ஆன்சர் பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகே, கரெக்ட்டா ஆன்சர் பண்றீங்க, அதே மாதிரியே போயிட்டு இருங்க. ஓகே, அடுத்த क्वेश्चन பாருங்க. Sodium reacts with water to form sodium hydroxide and hydrogen gas. என்னது? sodium water ஓட react ஆகி எனக்கு sodium hydroxide and hydrogen gas form பண்ணுது. சரியா? The balance the equation which represents the above reaction. Okay, இந்த reactionகாக கரெக்டான equation என்ன? Sodium reacts with water to form sodium hydroxide. Sodium reacts with water to form sodium hydroxide and hydrogen gas. எல்லாமே products and reactants சேமா தான் இருக்கு. பட் ஆனா பேலன்சிங் இங்க கரெக்டா இருக்கா பாரு. சோ எது வந்து ப்ராப்பரா பேலன்ஸ் ஆயிருக்கு? கரெக்டா சொல்லுங்க பார்க்கலாம். இங்க இல்ல, இங்க வந்து 2 2 Na இல்ல. சோ அது கிடையாது. இங்க 2 Na 2 Na. ஓகே, 2 2s are 4 hydrogen, இங்க 2 2s are 4 hydrogen, 2 oxygen, இங்க 2 oxygen. So this is balanced. Okay, next நம்ம ஸ்டேட் பார்க்கலாம். இங்கேயும் இதுவும் ஓகே, இது பார்க்கலாமா? 2 Na, இங்கேயும் 2 Na, இங்க 2 hydrogen, இங்க 4 hydrogen. So this is not balanced. Okay, இங்க 2 Na, இங்க 1 Na தான். So this is also not balanced. Okay, so இதுதான் வந்து கரெக்டான equation. So very good மகாகனி, நிதின், very good. So option B is the right answer. இந்த equation தான் balanced இருக்கு. Okay, so புரியுதா? So பசங்களா, இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும் balancing the chemical reactions உனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது பார்க்கலாமா? It is important to balance the chemical equations to satisfy the law of conservation of mass. Okay, which of the following statements of the law is correct? Law of conservation of mass எனக்கு என்ன சொல்லுதுன்னு கேக்குறாங்க. கரெக்டான ஸ்டேட்மெண்ட் என்ன? அந்த லாவோட கரெக்டான ஸ்டேட்மெண்ட் என்ன? Come on, அந்த லாவோட கரெக்டான ஸ்டேட்மெண்ட் என்ன? Law of conservation of mass எனக்கு என்ன சொல்லுது? Law of conservation of mass எனக்கு என்ன சொல்லுது? Come on, which of the following statements of the law is correct? Come on. So the total mass of the elements present in the reactants is equal to the total mass of the elements present in the products. இதுதான் first. The number of atoms of each element remains the same before and after a chemical reaction. The chemical composition of the reactants is the same before and after the reaction.
Okay, mass can neither be created or nor can it be destroyed in a chemical reaction. Okay, so இதுல எல்லாமே கரெக்டா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. ஆனா இப்போ என்ன கேக்குறாங்க, incorrect statement. Okay, என்னது incorrect statement என்னன்னு கேக்குறாங்க. ஓகே, சோ எது வந்து உனக்கு கரெக்ட் ஸ்டேட்மென்ட்னு கேட்கல, எது உனக்கு incorrect statement அப்படின்னு வந்து கேக்குறாங்க. ஓகே, சோ கமெண்ட் மகாகனி நிதின், mass can neither be created, mass can neither be created so which is the right answer? மகாகனி B சொல்றீங்க. The number of atoms of each element remains the same before and after a chemical reaction. Yes. So எது கரெக்டான ஆன்சர் நீங்க தான் சொல்லணும். The total mass of the elements before present in the reactants is equal to the total mass of the elements present in the products. Okay, so எல்லாமே எனக்கு கரெக்டா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. But which is the right answer? அதுதான் நான் வந்து ப்ராப்பரா சொல்லணும். Okay, so நீங்க தான் எனக்கு சொல்ல போறீங்க, நான் வந்து இதுக்கு ஆன்சர் சொல்ல போறது இல்ல. So you have to say the right answer. Okay, so which is the right answer பசங்களா? Come on, come on. Which is the right answer? So law of conservation of mass நம்மளுக்கு என்னன்னு நம்மளுக்கு தெரியும். Law of conservation of mass நம்மளுக்கு என்னன்னு தெரியும் இல்லையா? So அதனாலேயே உனக்கு ஆல்ரெடி புரிஞ்சிருக்கும். Yes. So இதுல வந்து உனக்கு இந்த law of conservation of massல very good Nitin, very good Nitin. So இந்த law of conservation of massல உனக்கு A கரெக்டா இருக்கு, B கரெக்டா இருக்கு, D யும் கரெக்டா இருக்கு. But chemical composition of the reactants is the same before and after the reaction. இதுதான் வந்து தப்பு. இதான் வந்து incorrect statement. Okay, so option C தான் கரெக்டான ஆன்சர். Okay, அதாவது incorrect statement. அடுத்த question பாருங்க. Okay, இந்த question வேணாம். Which of the following is not correct? அதாவது which of the following is incorrect? அதாவது இப்படி எழுதுனா தான் இன்னும் கொஞ்சம் நல்லா புரியும். Which of the following is incorrect? Come on, answer பண்ணுங்க பார்க்கலாம். Hello Malini, hello Malini. Which of the following is incorrect? So Zn plus CuSO4 gives ZnSO4 plus Cu. First நம்மளுக்கு reactivity series தெரியணும். என்னது reactivity series தெரியணும். அதுக்கு நான் உனக்கு ஒரு ட்ரிக் சொல்லிருந்தேன். Please stop calling me. என்னது? Please stop calling me careless zebra. Instead, try learning how copper, இது நான் அப்படியே எழுதுறேன், saves gold. இந்த ட்ரிக்கை தான் நான் ஞாபகம் வச்சுக்க சொன்னேன் இல்லையா? So potassium, sodium, calcium, magnesium, hydrogen, copper, silver, gold. Color zebra. Okay, so கரெக்டா எழுதிருக்கேன்னு நினைக்கிறேன் இல்லையா? So இங்க எனக்கு zinc வந்து copper displace பண்ணுமா? என்னது zinc எங்க இருக்கு? This is copper. This is copper. So copper தான் எனக்கு மேல இருக்கு. Zinc is less reactive than copper. Zinc is எது மேல இருக்கிற எலிமெண்ட்ஸ் தான், என்னது மேல இருக்கிற எலிமெண்ட் தான் more reactive, கீழ இருக்கிறது less reactive. So more reactive element தான் எனக்கு less reactive metal displace பண்ணும். So copper can displace zinc. ஆனா zinc cannot displace copper. Zinc வந்து it cannot displace copper. Okay, so zinc வந்து copper displace பண்ண முடியாது. Zinc தான் zinc வந்து copper displace பண்ண முடியாது, but copper can displace zinc. Okay, so அதனால which is the right answer? First one தப்பு,
C யா? Fe plus CuSO4 gives FeSO4. அது கரெக்ட் தானடா, அது கரெக்ட் தானடா. Fe அயன் நான் காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன்ல போடுறேன். அயன் will displace copper from copper sulfate. இந்த ரியாக்ஷன் நீங்க பாத்திருக்கீங்களா? அவங்க which of the following reaction is incorrect னு கேட்டிருக்காங்க. which of the following reaction is incorrect னு கேட்டிருக்காங்க. சோ நல்லா கவனிங்க, அது கரெக்டான ரியாக்ஷன். this is கரெக்டான ரியாக்ஷன், this is a correct reaction. and இதுவுமே வந்து கரெக்டான ரியாக்ஷன். magnesium can displace hydrogen. எங்க magnesium can displace hydrogen. இதுவுமே வந்து கரெக்ட். and Ag and Cu, silver and copper, silver and copper, silver and copper. okay, copper saves gold. okay, so copper தான் என்ன silver வந்து displace பண்ண முடியும். silver வந்து copper displace பண்ண முடியுமா? silver வந்து copper displace பண்ண முடியுமா? question ஒழுங்கா பார்க்கலையா? so B is the right answer இல்லையா? so first one பாருங்க, first one கரெக்ட்டா தப்பா? first one எனக்கு கரெக்ட்டா தப்பான்னு சொல்லுங்க. second one தப்பு, நம்ம பார்த்துட்டோம். first one கரெக்ட்டா தப்பா? yes, yes, come on, second one தப்பு, first one கரெக்ட்டா தப்பா? ஓகே, சோ நம்ம காப்பரை நான் தெரியாம நானு இங்க போட்டேன், அதை நீங்க கவனிக்கல இல்ல. சோ திஸ் இஸ் கால்சியம். காப்பர் எனக்கு இங்க இருக்கு இல்லையா? சோ ஜிங்க் இஸ் மோர் ரியாக்டிவ் தென் காப்பர். சோ ஜிங்க் கேன் டிஸ்பிளேஸ் காப்பர். ஓகே, சோ ஆப்ஷன் ஏ இஸ் ரைட். இது மட்டும் தான் தப்பு, இது மட்டும் தான் தப்பு. சோ ஆப்ஷன் பி இஸ் தி இன்கரெக்ட் ஒன். புரியுதா? யார் யாருக்கெல்லாம் புரிஞ்சுச்சு? ஓகே, சோ இந்த ரியாக்டிவிட்டி சீரீஸ்ல தான் உனக்கு வந்து மெயினான விஷயமே இருக்கு. ஓகே, எல்லாருக்கும் புரியுதா? ஓகே, சோ இந்த ரியாக்டிவிட்டி சீரீஸ ப்ராப்பரா வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ரியாக்டிவிட்டி சீரீஸ ஞாபகம் வச்சுக்கோங்க. பொட்டாசியம், சோடியம், கால்சியம், மெக்னீசியம், கார்பன், ஜிங்க், அயன், டின், லெட், ஹைட்ரஜன், காப்பர், சில்வர், கோல்ட். ஓகே, இந்த ரியாக்டிவிட்டி சீரீஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நிதின் புரிஞ்சுச்சா? மகாகனி புரிஞ்சுச்சா? ஓகே, சோ நம்ம இவ்வளவு நேரம் வந்து இது நம்ம காப்பர் நினைச்சோம், அது காப்பர் கிடையாது, அது கால்சியம். ஓகே, திஸ் இஸ் கால்சியம். ஓகே, சோ ஜிங்க்கும் காப்பர் எங்க இருக்கு? காப்பர் இங்க இருக்கு, ஜிங்க் இங்க இருக்கு. சோ ஜிங்க் வந்து காப்பரை டிஸ்பிளேஸ் பண்ணலாம். சோ ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட். ஆப்ஷன் ஏ நடக்கும். ஆனா ஆப்ஷன் பி தான் நடக்காது. சில்வர் அண்ட் காப்பர் பாருங்க. ஓகே, சில்வர் அண்ட் காப்பர் தான் சில்வரை டிஸ்பிளேஸ் பண்ணுமே தவிர்த்து சில்வர் எனக்கு காப்பரை டிஸ்பிளேஸ் பண்ணாது. சோ ஆப்ஷன் பி இஸ் த இன்கரெக்ட் ஒன். ஓகே, அடுத்த क्वेश्चन போலாமா? ஐடென்டிஃபை த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஐடென்டிஃபை த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். திஸ் இஸ் பி. ஓகே, PbO plus C gives Pb plus CO. Okay, so which is the correct statement? Come on, which is the correct statement? Da pasangla, come on. Yes, which is the correct statement? So lead oxide எனக்கு லெட்டா வந்து மாறி இருக்கு. lead oxide லெட்டா மாறி இருக்கு. கார்பன் எனக்கு, so this is reduction reaction. and carbon எனக்கு CO வா மாறி இருக்கு. so this is oxidation. so lead oxide எனக்கு reduce ஆயிருக்கு. okay, so lead oxide reduce ஆயிருக்குனா எது reduce ஆயிருக்கோ அதுதான் நம்ம oxidizing agent னு சொல்லுவோம். என்னது? this is oxidizing agent. and இது எனக்கு oxidize ஆயிருக்கு. so this is reducing agent. okay, so this is reducing agent. இப்ப பாருங்க, PbO is oxidized. தப்பு. this is wrong. C act as an oxidizing agent. தப்பு, அது reducing agent. C act as a reducing agent. correct. okay, reaction does not represent a redox reaction. தப்பு, இது ஒரு redox reaction தான். so option C is the right answer. very good Srinod, very good Nitin, very good da. okay, அடுத்த question போலாமா? A substance which oxidizes itself and reduces others is known as dash. எந்த substance அது வந்து எனக்கு oxidize ஆகும் but it will reduce others, அந்த substance நம்ம என்ன சொல்லுவோம்? A substance
which oxidizes itself and reduces others. And the substance, what do we call? What do we call that substances? A substance which oxidizes itself and reduces others. And the substance நம்ம என்ன சொல்லுவோம்? அந்த substance நம்ம என்ன சொல்லுவோம்? Come on. Come on. Yes, 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 yes. Come on. Very good. A substance அது oxidize ஆகும் and reduces others. Okay. அதை நம்ம என்ன சொல்வோம்? We call it as reducing agent. Okay. அதை நம்ம என்ன சொல்வோம்? Reducing agent னு சொல்வோம். சரியா? Okay. So option B தான் கரெக்டான ஆன்சர். Option B is the right answer. அடுத்த question பாருங்க. Take about 5 ml of dilute HCl. என்னது? Take about 5 ml of dilute HCl in a test tube and add a few pieces of fine zinc granules to it. Which gases evolved? என்னது? Take about 5 ml of. நாளைக்கு social marathon ஆ? நாளைக்கு social marathon தான். நாளைக்கு social தான்டா. நாளைக்கு social தான். கவலையே படாதீங்க நிதின். கவலையே படாதீங்க நிதின். 10th standard state board already marathon முடிச்சாச்சு. Okay? Take about 5 ml of dilute HCl. Test tube la na 5 ml dilute HCl எடுக்கிறேன். Add a few pieces of zinc in it. Okay, which gas is involved? அதாவது zinc plus hydrochloric acid. எனக்கு zinc chloride plus எனக்கு என்ன gas form ஆகும்? எனக்கு hydrogen gas form ஆகும். எனக்கு என்ன gas form ஆகும்? Hydrogen gas form ஆகும். Okay, so which is the right answer? Option B தான் கரெக்டான answer. அடுத்த question பாருங்க. When aqueous solution of potassium iodide and lead nitrate are mixed. என்னது? Potassium iodide and lead nitrate ரெண்டுத்தையும் நான் mix பண்றேன். Okay, B ஆ? கரெக்டா தானே? Aqueous solution of potassium iodide and lead nitrate நான் mix பண்றேன். An insoluble substance separate. என்னது? Potassium iodide and lead nitrate. Potassium iodide and lead nitrate. PbNO3 twice. Okay, potassium iodide and lead nitrate are mixed. An insoluble substance separate. என்னது? எனக்கு ஒரு insoluble substance வந்து separate ஆகுது. The balanced chemical equation for the reaction involved. Okay, so the balanced chemical equation for the reaction என்ன? Okay, so Ki plus PbNO3 gives KNO3 plus PbI2. So which is the right answer? Which is the right answer? Come on, பசங்களா answer சொல்லுங்க பார்க்கலாம். Which is the right answer? Which is the right answer? Balanced ஆவும் இருக்கணும். என்னது? Balanced ஆவும் இருக்கணும். So balance பண்ணுங்க. Okay, so balance பண்ணுங்க 2NO3. Okay, so 2K அங்கேயும் அப்ப 2K இருக்கணும். இங்க yes. So this is balanced இல்லையா? So எது கரெக்டா இருக்கு? Yes. So option B தான் கரெக்டான ஆன்சர். என்னது? Option B is the right answer. எங்க நித்தின் ஆன்சர் பண்றீங்களா இல்லையா? அடுத்த question போலாமா? A metal ribbon X burns in oxygen. என்னது? ஒரு metal ribbon X நான் வந்து oxygenல burn பண்றேன். அது எனக்கு dazzling white flame கொடுக்குது. It forms a white ash Y. Okay, the correct description of X, Y and the type of reaction. ஒரு metal ribbon X நான் வந்து burn பண்றப்ப எனக்கு dazzling white flame வந்து கொடுக்குது. So X, Y என்ன? X, Y என்ன? The correct description of X, Y and the type of reaction. The correct description of X, Y and the type of reaction. Come on. X என்னது? Magnesium. Y என்ன? Magnesium oxide. Okay, type of reaction என்ன? Combination reaction. Exactly. So option B தான் கரெக்டான ஆன்சர். அடுத்த question. Name the type of chemical reaction which takes place when quicklime is added to water. Quicklime நான் வாட்டர்ல போடுறப்ப எனக்கு என்ன ரியாக்ஷன் நடக்கும்? டைப் ஆஃப் ரியாக்ஷன் தான் கேக்குறாங்க. நான் இந்த ஈக்குவேஷன்ல இல்ல சொல்ல. குயிக் வாட்டர்ல நான் கால்சியம் ஆக்சைடு குயிக்லைம் போட்டேனா எனக்கு என்ன ரியாக்ஷன் நடக்கும்? எனக்கு குயிக்லைம்ல வாட்டர் போட்டேனா என்ன ரியாக்ஷன் நடக்கும்? எனக்கு நிறைய ஹீட் எனர்ஜி ரிலீஸ் ஆகும். என்னது? நிறைய ஹீட் எனர்ஜி ரிலீஸ் ஆகும். ஆக்சுவலா கால்சியம் ஹைட்ராக்சைடு ஃபார்ம் ஆகும். கால்சியம் ஹைட்ராக்சைடு ஃபார்ம் ஆகும். ஓகே, சோ நிறைய ஹீட் எனர்ஜி ரிலீஸ் ஆகும். சோ இட் இஸ் த combination reaction as well as this is an exothermic reaction. இதுல heat energy release ஆகுறதுனால இது exothermic reaction. So combination reactions usually பார்த்தனா உனக்கு exothermic reaction தான் இருக்கும்.
சரியா? காம்பினேஷன் ரியாக்ஷன் உனக்கு யூஸ்வலா எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷனா இருக்கும். சரியா? அடுத்த क्वेश्चन, what is a balanced chemical equation? balanced chemical equation அப்படினா என்ன? what do you mean by balanced chemical equation? come on, balanced chemical equation என்ன? an equation with an equal number of atoms of each element on both sides of the equation. ரெண்டு side of the equation லையுமே எனக்கு equal number of atoms of each element இருந்துச்சுன்னா அதான் நான் balanced chemical equation னு சொல்லுவேன். ஓகே ஓகே, இப்ப உனக்கு இந்த வேர்ட் ரியாக்ஷன், இந்த வேர்ட் கெமிக்கல் ஈக்குவேஷனை நான் என்ன பண்ணணுமா, கெமிக்கல் ஈக்குவேஷனா வந்து கன்வெர்ட் பண்ணி நான் வந்து பேலன்ஸ் பண்ணணும். ஓகே, சோ பேலன்சிங் ஆஃப் கெமிக்கல் ஈக்குவேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்டா பசங்களா, நல்லா கவனிங்க. சோ பேரியம் குளோரைடு reacts with aluminum sulfate to give aluminum chloride and barium sulfate. வேர்டா எழுதியாச்சு. என்னது, நம்ம வேர்ட் ஈக்குவேஷனை ஸ்கெலிட்டல் ஈக்குவேஷனா எழுதியாச்சு. இப்போ நம்ம பேலன்ஸ் பண்ணணும். ஓகே, ஸோ பிஏ எனக்கு 1 1. ஓகே, குளோரின் எனக்கு 3 இருக்கு, பட் ஆனால் இங்கே 2 தான் இருக்கு. அலுமினியம் இங்கே 2 இருக்கு, பட் ஆனால் இங்கே 1 தான் இருக்கு. ஸோ 2 போடலாம். 2 போட்டா இங்கேயும் ஓகே. Cl3 இஸ் தென் 5 ஹியர். இதை நான் 5 ஆக்க முடியுமா? ஆக்க முடியாது. ஓகே, so what can I do? try பண்ணா எதுவும் கிடைக்கும். இங்க 5 இல்லடா, 6 கரெக்டா தான் இருக்கு. அப்ப 3 2s are 6 குளோரின், அப்ப இங்க 2 குளோரின், அப்ப இங்க நம்ம 3 போடலாம். ஸோ 3BA அங்கானா 2B, ஒரே ஒரு BA தான் இருக்கு. ஸோ இங்க நான் 3 போடுறேன். ஸோ 3BA அங்கேயும் 3BA. ஓகே, இங்க 3 2s are 6 குளோரின், அங்க 3 2s are 6 குளோரின். அலுமினியம் இங்க 2, இங்கேயும் 2 அலுமினியம். ஓகே, சல்ஃபர் இங்க 3, சல்ஃபர் அங்கேயும் 3. ஆக்சிஜன் 4 3s are இங்க 12, அங்க ஆக்சிஜன் 4 3s are 12. ஓகே, so this reaction is a balanced chemical equation. என்னது, இந்த ரியாக்ஷன் வந்து எனக்கு balanced chemical equation. ஓகே, இதான நம்மளும் போட்டிருக்கோம். ஓகே, ஸோ பேலன்சிங் ஆஃப் கெமிக்கல் ஈக்குவேஷன் பசங்களா ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். நித்தின் இருக்கீங்களா? மணி இருக்கீங்களா? எல்லாரும் இருக்கீங்களா? எஸ். ஓகே, அடுத்த क्वेश्चन பாருங்க. give the chemical name of the reactants as well as the products of the following chemical. இது வேணாம். ஓகே, இதை விட்டுருங்க. write the balanced chemical equations for the following chemical reactions. இருக்கீங்களா? வெரி குட். ஓகே, ஸோ இப்போ வேர்ட் ஈக்குவேஷனா இருக்கிறத நீ கெமிக்கல் ஈக்குவேஷனா மாற்றணும். ஹைட்ரஜன் பிளஸ் குளோரின் gives ஹைட்ரஜன் குளோரைடு. என்னது, ஹைட்ரஜன் பிளஸ் குளோரின் gives ஹைட்ரஜன் குளோரைடு. ஸோ பேலன்ஸ்டா இருக்கா? ஸோ பேலன்ஸ் ஆக்கணும்னா I'll put 2. ஸோ திஸ் இஸ் a balanced equation. இல்லையா? ஸோ பசங்களா பேலன்சிங் ப்ராப்பரா பண்ணுங்க. நீ நிறைய ப்ராக்டிஸ் பண்ண பேலன்சிங் உனக்கு ஈஸியா இருக்கும். லெட் பிளஸ் காப்பர் குளோரைட் gives lead chloride plus copper. Okay, so lead plus copper chloride gives lead chloride plus copper. Okay, so பாருங்க எல்லாமே ப்ராப்பரா இருக்கா? So everything is proper. So this is actually balanced. Yeah, so this is actually balanced. அடுத்தது பாருங்க, zinc oxide plus carbon gives zinc plus carbon monoxide. என்னது, zinc oxide plus carbon gives zinc plus carbon monoxide. This is also balanced. Okay, so balance the chemical equations proper ஆ எழுதணும். Okay, proper ஆ நீ balancing of equations பண்ணணும். Okay, இப்போ classify the following reactions into different types. என்னது, இப்போ இந்த reactions different types of reactions இருக்கு. So என்னென்ன types of reaction நான் வந்து classify பண்ண போறேன். Okay, so first one பாருங்க, AgNO3 plus NaCl is giving AgCl plus NaNO3. AgNO3 plus NaCl gives AgCl plus NaNO3. சரியா? So இங்க என்ன நடக்குது, எனக்கு this is cation anion. So இந்த cation இந்த anion போது, இந்த cation இந்த anion போது. So there is mutual exchange of ions between the reactants. Okay, so this is nothing but a double displacement reaction. இது என்ன reaction?
This is nothing but a double displacement reaction. இது என்னது? Double displacement reaction. Okay, அடுத்தது பாருங்க, calcium oxide plus H2O gives calcium hydroxide. சரியா? So calcium oxide எனக்கு வாட்டரோட கம்பைன் ஆகி எனக்கு calcium hydroxide கொடுக்குது. So this is a combination reaction. இது என்னது? Combination reaction. புரியுதா? This is a combination reaction. Okay, clear? அடுத்தது பாருங்க, zinc plus copper sulfate give zinc sulfate plus copper. ஐயோ சாரி, third one பாருங்க, 2KClO3 gives 2KCl plus 3O2. சரியா? So ஒரு reactant எனக்கு நிறைய ப்ராடக்ட்ஸ் கொடுக்குது. So இது என்ன டைப் ஆஃப் ரியாக்ஷன்? ஹலோ அசோக் குமார், இது என்ன டைப் ஆஃப் ரியாக்ஷன்? ஒரு reactant எனக்கு நிறைய ப்ராடக்ட்ஸ் கொடுக்குது. So ஒரு reactant எனக்கு decompose ஆகி நிறைய ப்ராடக்ட்ஸ் கொடுக்குது. So this is nothing but a decomposition reaction. This is nothing but a decomposition reaction. புரியுதா? புரியுதா? அடுத்தது பாருங்க, zinc plus copper sulfate gives zinc sulfate plus copper. So zinc வந்து எனக்கு காப்பரை டிஸ்பிளேஸ் பண்ணுது அதோட இடத்துல இருந்து. So zinc sulfate plus copper எனக்கு ஃபார்ம் ஆகுது. So this is nothing but a displacement reaction. This is nothing but a displacement reaction. Okay, clear ஆடா? I think it is clear. எல்லாருக்கும் clear ஆச்சா? இது என்னென்ன டைப் ஆஃப் ரியாக்ஷன் பார்த்தோமா? Okay, double displacement, combination, thermal decomposition. Decomposition actually இங்க heat energy மூலமா நம்ம அந்த reactant நம்ம break பண்ணோம் அப்படின்னா that is thermal decomposition reaction. சொல்லுங்க அசோக் குமார், சரியாடா? Okay, I think புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். அடுத்தது பாருங்க, study the following equation of a chemical reaction. என்னது? hydrogen and chlorine is combining to give 2HCl. So இது என்ன type of reaction? இது என்ன type of reaction? Write a balanced chemical equation of another example of this type of reaction. So hydrogen and chlorine ஓட combine ஆகி எனக்கு hydrogen chloride form ஆகுது. என்னது? hydrogen chloride form ஆகுது. So this is nothing but a combination reaction. இது என்ன type of reaction? This is nothing but a combination reaction. இது என்ன reaction? Combination reaction. Okay, இப்போ என்ன கேக்குறாங்க? Write a balanced chemical equation for another example of this type of reaction. இதே மாதிரி எனக்கு இந்த type of reactionல வேற example வந்து சொல்லுங்க அப்படின்னு வந்து கேக்குறாங்க. Okay, so வேற என்ன example இருக்கு? Okay, இப்பதான் நம்ம பார்த்தோம், calcium oxide plus water in water gives எனக்கு calcium hydroxide. So this is an example of என்னது? நம்மளோட combination reaction. How do organisms reproduce in a one shot? நான் வரல, கண்டிப்பா அது எடுக்கிறேன். Okay, don't worry, சரியா? Yes. Okay, அடுத்த question போலாமா? அதே எக்ஸாம்பிள் தான் அவங்களும் எழுதியிருக்காங்க. Say the type of chemical reaction represented by the following. Okay, இதுல type of reactions பாருங்க. A plus BC gives AC plus B. அதாவது A வந்து எனக்கு B யை displace பண்ணுது. Okay, and it is forming AC. So this is nothing but a displacement reaction. இது என்னது? This is a displacement reaction. This is a displacement reaction. A plus B is combining to give C. என்னது? A plus B is combining to give C. So this is a combination reaction. இது என்ன? Combination reaction. இங்க பாருங்க, PQ plus RS gives PS plus RQ. So இங்க exchange of reactants நடந்திருக்கு, exchange of ions between the reactants நடந்திருக்கு. So this is nothing but double displacement reaction. இது என்னது? Double displacement reaction. Okay, clear? Yes. சொல்லுங்க அசோக் குமார், நீங்க what component is the universe made up of? Yes, அடுத்த question போலாமா?
அடுத்த question போலாமா? Okay, definition type of questionsலாம் நம்மளுக்கு வேணாம். Okay, next question பாருங்க. Mention with reason the color changes observed when silver chloride is exposed to sunlight. Universe is made up of galaxies. And galaxy is made up of solar system. Solar system is made up of planets. Planets are made up of matter. Matter is made up of elements. Element is made up of atoms. இப்படி சொல்லிட்டே போலாம். So mention with reason the color changes observed when silver chloride is exposed to sunlight. என்னது silver chloride நான் sunlightல expose பண்றப்ப AgCl sunlightல நான் expose பண்றப்ப எனக்கு photo decomposition of silver chloride நடக்கும் takes place which results in the formation of silver என்னது AgCl எனக்கு Ag convert ஆகும். Okay, and color changes to grey. So silver is nothing but it will be in grey color and silver chloride வந்து எனக்கு white colorல இருக்கும். So white color changes to grey color. என்னது white color changes to grey color. Okay, so color changes இந்த chapter பொறுத்த வரைக்கும் நீ இந்த chemical reactions and equations chapter படிக்கிறப்போ அந்த activities அந்த டப்பால இருக்கிறது எல்லாத்தையுமே ப்ராப்பரா வந்து படிங்க. and சில questionsலாம் கேட்பாங்க பாத்தியா, what do you observe, அதுக்கெல்லாம் நீங்களே கரெக்டான ஆன்சர்ஸை கண்டுபிடிக்கணும். நான் ஆல்ரெடி உனக்கு இந்த சாப்டரோட ஒன் ஷாட் முடிச்சிட்டேன். இல்ல 9th சோஷியல் கிளாஸ் உனக்கு அடுத்த வீக் வந்துடும், கவலைப்படாதீங்க தாரீஷ். ஓகே, ஸோ அதனால நான் என்ன சொல்றேன்னா இந்த சாப்டர் பொறுத்த வரைக்கும் ஒரு கெமிக்கல் ஈக்குவேஷன் இருக்குன்னா அந்த கெமிக்கல் ஈக்குவேஷனோட கண்டிஷன் என்ன, ஃபார் எக்ஸாம்பிள் அதோட ஸ்டேட் என்ன, சாலிடா லிக்விடா கேஸா, ஓகே அந்த ரியாக்ஷன் கண்டிஷன்ஸ் என்ன, டெம்பரேச்சர் என்ன யூஸ் பண்றோம், கேட்டலிஸ்ட் என்ன யூஸ் பண்றோம், அது ஹீட் ரிலீஸ் பண்ணுதா, ஹீட் அப்சார்ப் பண்ணுதா, ஓகே எனக்கு ரியாக்டர் என்ன கலர்ல இருக்கு, ப்ராடக்ட் என்ன கலர்ல இருக்குன்னு சொல்லிட்டு நீ கிளியரா வந்து எல்லாத்தையுமே வந்து ப்ராப்பரா அனலைஸ் பண்ணிட்டு அந்த ஈக்குவேஷனை நீ படிக்கணும். அப்பதான் வந்து உனக்கு இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் ஆன்சர் பண்ண முடியும். ஓகே, அடுத்த கொஸ்டின், காப்பர் பவுடர் இஸ் ஸ்ட்ராங்லி ஹீட்டட் இன் தி பிரசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன். என்னது காப்பர் பவுடர், காப்பர் பவுடர் இஸ் ஸ்ட்ராங்லி ஹீட்டட் இன் தி பிரசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன். என்னது copper is strongly heated in the presence of oxygen. எனக்கு என்ன ஃபார்ம் ஆகும், CuO ஃபார்ம் ஆகும். ஓகே, I get 2 CuO. so copper is red in color, reddish brown. காப்பர் வந்து நம்மளுக்கு ரெட்டிஷ் ப்ரௌன் தெரியுமா. இப்போ எனக்கு அது ஆக்சிஜன்ல ஹீட் பண்றப்ப காப்பர் ஆக்சைடு which is black color powder, which is black powder. எப்பயுமே நீ படிக்கிறப்ப ஈக்குவேஷனை மட்டும் படிக்காதீங்க, அந்த ஈக்குவேஷன்ல ரியாக்டன்ஸ் என்ன கலர், ப்ராடக்ட் என்ன கலர், அதையும் நீ சேர்த்து நீ படிக்கணும். புரியுதா, சேர்த்து நீங்க படிக்கணும். அப்பதான் உன்னால ஈஸியா இதெல்லாம் ஆன்சர் பண்ண முடியும். A piece of zinc is dropped in a copper sulfate solution. Okay, zinc is okay. So இங்க பார்த்தனா zinc is dropped in a copper sulfate solution. Zinc is dropped in a copper sulfate solution. Okay, so zinc is more reactive than copper. என்னது zinc வந்து important questions கண்டிப்பா கொடுக்கிறேன் நல்லா கவனிங்களா. so zinc plus copper sulfate. so zinc வந்து copper sulfateல எனக்கு copper displace பண்ணும் because zinc is more reactive. என்னது zinc வந்து more reactive than copper. so zinc வந்து it will displace copper from copper sulfate and it forms zinc sulfate and copper. Zinc sulfate and copper. புரியுதா? so this is nothing but a displacement reaction. This is nothing but a displacement reaction. ஓகே, இங்க கலர் சேஞ்சஸ் தான் முக்கியம். ஸோ காப்பர் சல்ஃபேட்டோட கலர் என்னடா பசங்களா, காப்பர் சல்ஃபேட் எனக்கு ப்ளூ கலர்ல இருக்கும். ஓகே, ஆனா எனக்கு இங்க காப்பர் டிஸ்பிளேஸ் ஆனதுனால எனக்கு இந்த கலர் என்ன ஆகும், ப்ளூ கலர். எனக்கு கலர்லெஸ், ஜிங்க் சல்ஃபேட் இஸ் கலர்லெஸ். ஜிங்க் சல்ஃபேட் இஸ் கலர்லெஸ். சரியா? ஸோ இதை நீங்க ப்ராப்பரா வந்து எழுதணும். பயோ வரேன் நித்தின் வரேன். ஓகே, இன்னும் ஒரு 5 minutes நம்ம கெமிஸ்ட்ரி பார்த்துடலாம். ஓகே, 5 minutes நம்ம கெமிஸ்ட்ரி பார்த்துட்டு வில் கோ ஃபார் next. we'll go for the next. Okay, yes,
ஓகே சோ புரிஞ்சுச்சா? அடுத்த क्वेश्चन போலாமா? ஓகே அடுத்தது உனக்கு இந்த மாதிரி क्वेश्चन தான் கேட்பாங்க. என்னது இந்த மாதிரி क्वेश्चन தான் கேட்பாங்க. A shining metal M on burning gives a dazzling white flame and changes to white powder N. Identify M and N. Already இந்த மாதிரி question நம்ம பார்த்துட்டோம். So M வந்து என்னது magnesium ribbon. அதை நான் வந்து burn பண்றப்போ white flame வந்து கொடுக்குது. So that is burn ஆகி எனக்கு என்ன powder கொடுக்குது? White powder கொடுக்குது. So this is magnesium and this is magnesium oxide. Okay, magnesium and magnesium oxide. Represent the above reaction in the form of a balanced chemical equation. Okay, so magnesium எனக்கு oxygen ஓட react ஆகுது to give magnesium oxide. So இத balanced equation ஆ பார்க்கணும். So magnesium இங்க oxygen 2, இங்க oxygen 1. So 2 magnesium oxide. So this equation is balanced. இல்லையா? This equation is balanced. இல்லையா? balanced தான்டா. ஐயோ இங்க this equation is balanced. அப்புறம் மேம் தப்பா பண்ணிட்டீங்கன்னு சொல்வீங்க. Okay, so does M undergo oxidation or reduction in this reaction? So இங்க இந்த ஈக்குவேஷன்ல M வந்து அதாவது நம்மளோட M என்னது? நம்மளோட மெக்னீசியம். So இந்த மெக்னீசியம் எனக்கு ஆக்சிடேஷன் அது ஆக்சிடைஸ் ஆயிருக்கா ரெடியூஸ் ஆயிருக்கான்னு வந்து கேக்குறாங்க. So மெக்னீசியம் எனக்கு ஆக்சிஜனோட கம்பைன் ஆகி எனக்கு மெக்னீசியம் ஆக்சைடு கொடுத்திருக்கு. So மெக்னீசியம் got oxidized. என்னது? மெக்னீசியம் எனக்கு ஆக்சிடைஸ் ஆயிருக்கு. மெக்னீசியம் எனக்கு ஆக்சிடைஸ் ஆயிருக்கு. Okay, so magnesium got oxidized. Okay, so இது ரொம்ப 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 முக்கியம். Okay, அடுத்த question. In the electrolysis of water, என்னது இந்த electrolysis of water, name the gases liberated at the anode and cathode. Very important. Electrolysis of water na என்ன? Water நான் வந்து electricity மூலமா நான் split பண்றேன். Okay, so this is nothing but an electrolytic decomposition reaction. ஏன்னா electricity யூஸ் பண்ணி நான் water decompose பண்றேன். எனக்கு hydrogen and oxygen gas form ஆகுது. So இந்த equation balanced இருக்கான்னு பாரு. balanced இருக்கா பாருங்க. Okay, so now this is balance. Okay, எனக்கு hydrogen 2 volumes form ஆகும், oxygen 1 volume form ஆகும். Okay, so அது 2:1 ratioல form ஆகுது, அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. So hydrogen எனக்கு எங்க anode என்ன gas and cathode என்ன gas, இதை நீ ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நான் என்ன சொன்னேன்? Okay, so cathode தான் எனக்கு என்ன இருக்கு? H இருக்கு. So cathode தான் எனக்கு hydrogen gas வந்து ரிலீஸ் ஆகும். ஆனோட்ல H இருக்கா? கிடையாது. ஆனோட்ல H இல்ல. சோ ஹைட்ரஜன் கேஸ் அங்க கிடையாது. ஆனோட்ல எனக்கு ஆக்சிஜன் கேஸ் ரிலீஸ் ஆகும். ஆனோட்ல ஆக்சிஜன். ஓகே, hydrogen is collected at cathode and oxygen is collected at anode. சரியா? Why is it that the volume of gas collected on the one electrode is 2 times that on the other electrode? Okay, so இப்போ நம்ம பார்த்தப்ப அந்த ஈக்குவேஷன் பார்த்தப்ப ஹைட்ரஜன் கேஸ் எனக்கு டபுள் த வால்யூம் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு கம்பேர்ட் டு த ஆக்சிஜன். எதனாலன்னு கேக்குறாங்க. ஏன்னா this is to balance the equation. ஏன்னா reactants should be equal to the products. Number of elements எனக்கு சேமா இருக்கணும். Okay, so water is composed of 2 atoms of hydrogen and 1 atom of oxygen. Therefore amount of hydrogen is double that of oxygen. Okay, so H2O ல பார்த்தனா எனக்கு ஹைட்ரஜன் 2 ஆட்டம் இருக்கு, ஆக்சிஜன் 1 ஆட்டம் தான் இருக்கு. சோ இத ஸ்ப்ளிட் பண்றப்ப எனக்கு ஹைட்ரஜன் தான் 2 இருக்குறதுனால எனக்கு ஹைட்ரஜன் தான் டபுள் த வால்யூம் ஃபார்ம் பண்ணும். புரியுதா? So the 2 electrodes collect hydrogen and oxygen separately. Therefore volume of gas collected in one electrode is double the volume of gas collected in the other electrode. So உனக்கு இப்படி கூட கேட்பாங்க, volume of hydrogen is to volume of oxygen என்ன அப்படின்னு கேட்டா நீ 2/1 அதாவது 2:1 எழுதணும். புரியுதா? சோ அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். What would happen if dilute H2SO4 is not added to water? So நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஆக்டிவிட்டி டப்பாலியே எலக்ட்ரோலைசிஸ் பண்றப்ப லைட்டா அந்த எலக்ட்ரோலைட்ல அதாவது வாட்டர்ல கொஞ்சம் சல்ஃபியூரிக் ஆசிட் நம்ம ஆட் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. டைல்யூட் சல்ஃபியூரிக் ஆசிட் ஆட் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. எதுக்கு? to increase the conductivity of the electrolyte. Okay, அதுதான் அதோட வேலை. இப்போ நம்ம இந்த டைல்யூட் H2SO4 ஆட் பண்ணல அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஓகே, பியூர் வாட்டர் இஸ் a very very bad conductor. என்னது? பியூர் வாட்டர் வந்து கண்டிப்பா ஒரு பேட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. ஸோ பியூர் வாட்டர்ல நம்ம எலக்ட்ரிசிட்டி பாஸ் பண்றப்ப அது எலக்ட்ரிசிட்டி கண்டக்ட் பண்ணாது. அதனாலதான் டைல்யூட் H2SO4 நம்ம கொஞ்சம் ஆட் பண்ணணும். அப்படி ஆட் பண்ணல அப்படின்னா அது எலக்ட்ரோலைசிஸ் அண்டர்கோ பண்ணாது. ஓகே, அடுத்த क्वेश्चन பாருங்க. 1 gram of copper powder was taken in a china dish and heated. What change takes place on heating when hydrogen gas is passed over the heat substances? A visible change is seen it. Give the chemical equation of reaction, name and color of the products form. இது நம்ம திருப்பி உனக்கு இந்த மாதிரி क्वेश्चन கேட்டுட்டே இருக்காங்க. இது ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். 1 gram of copper powder.
காப்பர் பவுடரை நான் ஹீட் பண்றேன், ஆக்சிஜனோட ரியாக்ட் ஆகுது, எனக்கு காப்பர் ஆக்சைடு which is a black powder எனக்கு ஃபார்ம் ஆகுது. ஓகே, சோ இப்போ என்ன கேக்குறாங்க, கெமிக்கல் ஈக்குவேஷன் கேக்குறாங்க. சோ பேலன்ஸ்டா இருக்கா, இல்ல, சோ பேலன்ஸ் பண்ணிட்டேன். ஓகே, வாட் இஸ் த டைப் ஆஃப் ரியாக்ஷன், சோ காப்பர் எனக்கு காப்பர் ஆக்சைடா மாறி இருக்கு. சோ திஸ் இஸ் an oxidation reaction. This is a oxidation reaction. Okay, this is an oxidation reaction. இப்ப second caseல பாரு, when hydrogen gas is passed over this heated substance. இப்ப இந்த CuOல hydrogen gas நான் pass பண்றேன். Okay, a visible change is seen it. black colored powder திரும்ப எனக்கு அந்த reddish brown மாறுது. reddish brown மாறுது. So இது என்ன reaction அப்படினு பார்த்தோம்னா, this is a redox reaction. This is a redox reaction. Okay, and இந்த ஒரு specific thing மட்டும் பார்த்தோம்னா, copper oxide got reduced to copper. So இது வந்து எனக்கு ஒரு reduction reaction. Okay, புரியுதா நிதின், புரியுதா புரியுதா? Next பாருங்க, a compound A is used in the manufacture of cement. என்னது, compound A வந்து எனக்கு manufacture of cement க்கு யூஸ் ஆகுது. When dissolved in water, it evolves a large amount of heat and forms compound B. என்னது, a compound A is used in the manufacture of cement. Cement manufacturing க்கு ஹலோ முத்துமாரி, எப்படி இருக்கீங்க? சொல்லுங்க பார்க்கலாம். A compound A is used in the manufacture of cement. இப்ப இந்த compound A என்ன, அது cement manufacturing க்கு யூஸ் பண்றோம். When dissolved in water, இத நம்ம வாட்டர்ல dissolve பண்றப்ப it evolves a large amount of heat and forms compound B. இது என்ன? Okay, so A is nothing but calcium oxide. Okay, calcium oxide நம்ம வாட்டர்ல ஆட் பண்றப்ப எனக்கு என்ன ஃபார்ம் ஆகும், எனக்கு calcium hydroxide ஃபார்ம் ஆகும். Okay, it evolves a large amount of heat. Okay, எனக்கு இங்க நிறைய heat energy release ஆகுது, நிறைய heat energy release ஆகுது. Okay, முத்துமாரியா. So calcium oxide, when it is reacting with water, it forms calcium hydroxide. So this is nothing but quicklime. இதுதான் நம்ம quicklime னு சொல்லுவோம். And this is lakered lime. Okay, okay, yes. Write a chemical equation for the reaction of A with water. இப்பதான் நான் வந்து சொல்லியிருந்தேன், calcium oxide plus H2O gives calcium hydroxide plus hydrogen. Okay, list two types of reaction in which this reaction may be classified. Okay, so two types of reaction in which this reaction may be classified. So இது என்ன type of reaction? So this is a combination reaction. கணிக்காவா, ஐயோ என்னடா இப்படி வந்து ட்விஸ்ட் வைக்கிறீங்க, கனிஷ்காவா? Two types of reaction. So this is nothing but a combination reaction. And எனக்கு heat energy release ஆகுறதுனால எனக்கு வந்து இத நான் exothermic reaction னு சொல்லுவேன். Okay, next question பாருங்க, identify the type of each of the following reaction. Also write a balanced chemical equation. A reaction in which reaction mixture becomes warm. இப்ப நான் சொன்ன reaction நீ எழுதலாம். Calcium oxide plus hydrogen, water gives calcium hydroxide plus heat. So reaction mixture எனக்கு warm இருக்கும் because heat energy is getting released. A reaction in which insoluble substances form. ஒரு double displacement reactionல எனக்கு precipitate form ஆகுற எந்த reactionயுமே நான் வந்து எழுதலாம். Okay, so barium chloride plus magnesium sulfate gives barium sulfate plus magnesium chloride. Okay, okay, clear? Lead nitrate solution is added to a test tube containing potassium hydrate. என்னது, lead nitrate solution is added to a test tube containing potassium iodide.
எனக்கு என்ன ஃபார்ம் ஆகும் நேம் the type of reaction first என்ன ஃபார்ம் ஆகும் KNO3 plus lead iodide okay so balance பண்ணுங்க okay so this is balanced so this is nothing but a double displacement reaction எனக்கு mutual exchange of ions நடக்குது so this is a double displacement reaction இது வந்து ஒரு double displacement reaction இதான் balanced equation நான் வந்து உனக்கு இங்க சொல்லிட்டேன் this is a balanced chemical equation okay write the name and color of the compound precipitated okay எந்த compound எனக்கு இங்க precipitate ஆகுது lead iodide and lead iodide எனக்கு yellow கலர்ல இருக்கும் அதுவுமே நீ வந்து ப்ராப்பரா வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும் lead iodide என்ன கலர்ல இருக்கும் lead iodide எனக்கு lead iodide will be yellow in color இதுதான் வந்து எனக்கு precipitate எனக்கு கீழ செட்டில் ஆகும் இதுதான் எனக்கு precipitate கீழ வந்து செட்டில் ஆகும் சரியா கிளியரா yes 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 okay yes so we are done with the chemical reactions and equations chemical reactions and equation நம்ம வந்து maximum என்ன different types of questions வந்து பார்த்துட்டோம் so usually உனக்கு வந்து அந்த reaction வச்சு தான் உனக்கு question கேட்பாங்க displacement double displacement reactivity series redox reaction okay oxidation reduction and color changes என்னென்ன changes நீ observe பண்ற இத வச்சு தான் உனக்கு question கேட்பாங்க next chapter என்ன next நம்மளோட நிதின் கேட்ட மாதிரி நம்மளோட biology என்னது நம்மளோட biologyக்கு வந்தாச்சு சூப்பரா சோ chemical reactions chapter சூப்பரா புரிஞ்சுச்சுனா எனக்காக நீங்க எல்லாரும் வந்து diamonds போடுங்க பார்க்கலாம் சாட்ல chemical reactions chapter சூப்பரா புரிஞ்சுச்சு அப்படினா எல்லாரும் எனக்காக diamonds போடுங்க பார்க்கலாம் yes அடுத்த question பாருங்க நம்மளோட life process chapterல desert plants take up which gas at night and prepare an intermediate which is acted upon by the energy absorbed during the day desert plants எனக்கு நைட்ல என்ன கேஸ் எடுக்கும் and prepare an intermediate which is acted upon by the energy absorbed during the day come on desert plants எந்த கேஸ் வந்து எடுத்துக்கும் come on this is an easy question நான் உனக்கு life process one shot எடுத்தேன் அதை நீங்க இன்னும் போய் பார்க்கல அப்படினா போய் பார்த்துட்டு வாங்க because அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகே அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் சோ அதனால அந்த இது பார்க்கல அப்படினா போய் பார்த்துட்டு வந்துருங்கடா come on acids bases and salts இருக்கா இன்னும் அதோட one shot நான் வந்து எடுக்கல ஓகே கண்டிப்பா வந்து அதோட one shot நான் வந்து எடுக்கிறேன் சரியா acids bases and salts so desert plants எனக்கு நைட்ல எந்த கேஸை எடுக்கும் and prepare an intermediate which is acted upon by the energy absorbed during the day come on desert plants take up which gas at night and prepare an intermediate which is acted upon by the energy absorbed during the day okay so plants க்கு என்ன தேவை plants க்கு carbon dioxide தேவை ஆஹா plants க்கு carbon dioxide வச்சு தான் அது வந்து photosynthesis பண்ணனும் அது food prepare பண்ணும் இல்லையா so desert plants க்குமே அது என்ன பண்ணும்னா carbon dioxide நைட் வந்து எடுத்துக்கும் நைட் எடுத்துட்டு நைட் தான் அதோட process ஸ்டார்ட் பண்ணுது கார்பன் டை ஆக்சைட நைட் வந்து அது உள்வாங்கிட்டு இப்போ வந்து லைட் எனர்ஜி இல்ல பாத்தியா லைட் எனர்ஜி இல்லனா எனக்கு போட்டோசிந்தசிஸ் நடக்காது சோ இது என்ன பண்ணும் கார்பன் டை ஆக்சைடு எடுத்துட்டு ஒரு இன்டர்மீடியேட் ப்ராடக்ட் வந்து ஃபார்ம் பண்ணும் இந்த இன்டர்மீடியேட் ப்ராடக்ட் என்ன ஆகும் இது காலையில லைட் எனர்ஜி வந்தோடனே இந்த இன்டர்மீடியேட் ப்ராடக்ட் எனக்கு குளுக்கோஸா கன்வெர்ட் ஆயிடும் ஸோ டெசர்ட் பிளான்ஸ் எனக்கு அந்த போட்டோசிந்தசிஸ் பண்ணும் ஆனா எப்ப பண்ணும் எனக்கு கார்பன் பாதி ஸ்டெப்பை நைட் பண்ணும் மீதி ஸ்டெப்பை எனக்கு காலையில பண்ணும் ஸோ டெசர்ட் பிளான்ஸ் டேக் அப் கார்பன் டை ஆக்சைடு அட் த நைட் ஓகே அடுத்த क्वेश्चन which of the following organisms does not show a parasitic mode of nutrition parasitic mode of nutritionல எக்ஸாம்பிள்ஸ்ல இந்த 4 எக்ஸாம்பிள்ல எது வந்து parasitic mode of nutritionக்கு கிடையாதுன்னு கேக்குறாங்க which of the following organisms does not show a parasitic mode of nutrition cuscuta ticks orchids paramecium okay parasitic mode of nutrition
parasitic mode of nutrition அப்படின்னா இது வந்து ஒரு ஹாஸ்ட் செல்ல இருந்து தான் அதோட நியூட்ரிஷனை வந்து அது வந்து அப்டெயின் பண்ணும். ஓகே, ஸோ ஆக்சுவலா பார்த்தோம்னா நம்ம கஸ்கெட்டா, டிக்ஸ், ஆர்ச்சிட்ஸ் இது எல்லாமே வந்து ஹாஸ்ட் செல்ல இருந்து தான் நியூட்ரிஷனை டிரைவ் பண்ணும். ஓகே, பாரமீஷியம் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி பாரமீஷியம் அண்ட் அமீபா தட் undergoes என்ன டைப் ஆஃப் நியூட்ரிஷன், ஹோலோசோயிக் மோட் ஆஃப் நியூட்ரிஷன் நம்ம படிச்சோம் இல்லையா. ஸோ ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். இதுதான் பாரசைட்டிக் மோட் ஆஃப் நியூட்ரிஷன் கண்டர்ல வராது. ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். The enzyme trypsin acts on which of the following? Very important question. Enzyme trypsin எனக்கு எந்த இதுல வந்து ஆக்ட் ஆகும்? Okay, so enzyme trypsin acts on which of the following? Enzyme trypsin acts on which of the following? Come on. Come on. Enzyme trypsin. Fats வந்து it will be converted into fatty acid with the help of bile juice. Carbohydrates இல்ல, lipidsum கிடையாது. Okay, so the enzyme trypsin acts on which of the following? நம்மளோட proteins-ல தான் நம்மளோட very good முத்துமாரி. Okay, so enzyme trypsin acts on proteins to form amino acid. அடுத்த question, the respiratory pigment hemoglobin has a very high affinity for which gas? Respiratory pigment hemoglobin நம்மளோட bloodல இருக்கு. இதுதான் வந்து gases வந்து transport பண்ற வேலை இதுதான் வந்து பண்ணும். ஸோ இந்த respiratory pigment வந்து எந்த கேஸ்க்கு வந்து more affinity இருக்கு? ஓகே, ஆக்சுவலா பார்த்தோன்னா நம்ம நினைச்சிட்டு இருப்போம் ரெஸ்பிரேட்டரி பிக்மெண்ட்டுக்கு வந்து ஹீமோகுளோபின் வந்து ஆக்சிஜன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடுக்கு தான் மோர் அஃபினிட்டி இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கோம். பட் கிடையவே கிடையாது. இட் ஹேஸ் அ வெரி ஹை அஃபினிட்டி ஃபார் கார்பன் மோனாக்சைடு கேஸ். ஆக்சுவலா கார்பன் மோனாக்சைடு கேஸ்க்கு தான் ஹை அஃபினிட்டி இருக்கு. பட் கார்பன் மோனாக்சைடு கேஸை நம்ம பிளட் எடுத்துக்க கூடாது. ஓகே, இட் ஷுட் நாட் டேக். அடுத்த கொஸ்டின் பாருங்க, bicuspid valve is present between dash. ஓகே, bicuspid and tricuspid valve இருக்கு. ஓகே, bicuspid valve எங்க இருக்கும் and tricuspid valve எங்க இருக்கும்? ஓகே, so bicuspid valve. ஓகே, so நான் வந்து என்ன சொன்னேன், நீ ஹார்ட் இப்படி இப்படி இதான் உன்னோட ஹார்ட். ஓகே, உன்னோட ஹார்ட் டயக்ராம். ஸோ இந்த சைடு என்னோட ரைட் ஏட்ரியம் அண்ட் ரைட் வென்ட்ரிக்கல் இருக்கு. இந்த சைடு என்னோட லெஃப்ட் ஏட்ரியம் அண்ட் லெஃப்ட் வென்ட்ரிக்கல் இருக்கு. ஓகே, என்னோட bicuspid valve எனக்கு எங்க இருக்கும்? Bicuspid valve is present between left atrium and left ventricle. Okay, இதான் என்னோட heart. Right atrium, right ventricle. This is left atrium, this is left ventricle. Okay, இங்க தான் எனக்கு bicuspid valve இருக்கும். இங்க தான் எனக்கு bicuspid valve இருக்கும், இங்க எனக்கு tricuspid valve இருக்கும். சரியா? Okay, so which is the right answer? Pulmonary artery. Option A is the right answer. Bicuspid அப்படின்னா ரெண்டு அவுட் growth மாதிரி இருக்கும். Okay, அடுத்த question போலாமா? When a few drops of iodine solution are added to rice water, the solution turns blue-black in color. This indicates that rice water contains dash. ஓகே, ஸோ இந்த அயோடின் டெஸ்ட் நம்ம யூஸ்வலாக எதுக்கு பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோன்னா, அயோடின் டெஸ்ட் அதாவது ஒரு சப்ஸ்டன்ஸ்ல நம்ம அயோடின் போட்டோம், அந்த சப்ஸ்டன்ஸ் வந்து ப்ளூ பிளாக்கா மாறுதுன்னா விச் இண்டிகேட்ஸ் அந்த சப்ஸ்டன்ஸ்ல வந்து ஏதோ ஒன்று இருக்கு. ஸோ வாட் இஸ் தட்? ஓகே, நான் வந்து ரைஸ் வாட்டர்ல நான் அயோடின் டெஸ்ட் பண்றேன் அப்படின்னா எனக்கு அந்த ரைஸ் வாட்டர் வந்து எனக்கு ப்ளூ பிளாக்கா மாறுது, விச் மீன்ஸ் ரைஸ் வாட்டர் கண்டெய்ன்ஸ் ஸ்டார்ச். ஓகே, ஸ்டார்ச் டெஸ்ட் தான் அயோடின் டெஸ்ட். ஓகே, அடுத்த question பாருங்க, chemicals present in tobacco smoke lead to the breakdown of the elastic tissue in the alveoli. Name this specific condition. என்னது? tobacco smokeல நிறைய chemicals இருக்கு, இதனால alveoli-ல இருக்க elastic tissues வந்து breakdown ஆகும். இந்த specific condition what do we call? What do we call this specific condition as? Come on. Come on, come on, come on. எனக்கு ஆல்வியோலைல டொபாக்கோ ஸ்மோக்ல இருக்கிற கெமிக்கல்ஸ் வந்து இருக்கு, இது வந்து அந்த ஆல்வியோலைல இருக்கிற டிஷ்யூஸை வந்து டேமேஜ் பண்ணுது. ஸோ வாட் இஸ் திஸ் கண்டிஷன் கால்ட் அஸ்? திஸ் இஸ் கால்ட் அஸ் எம்ஃபைசீமா. திஸ் இஸ் கால்ட் அஸ் எம்ஃபைசீமா. ஓகே, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆப்ஷன் ஷோஸ் த டிரான்ஸ்போர்ட் ஆஃப் ஆக்சிஜன் டு த செல் கரெக்ட்லி? என்னது? டிரான்ஸ்போர்ட் ஆஃப் ஆக்சிஜன் டு த செல். டிரான்ஸ்போர்ட் ஆஃப் ஆக்சிஜன் டு த செல். ஓகே, லங்ஸ், பல்மனரி வெயின், லெஃப்ட் ஏட்ரியம். ஸோ எது வந்து கரெக்ட்? ஆக்சுவலா நம்மளோட லங்ஸ்ல இருந்து
அந்த ஆக்சிஜனேட்டட் பிளட் எங்க வரும்? லங்ஸ்ல இருந்து ஆக்சிஜனேட், திஸ் இஸ் ரைட் ஏட்ரியம், லெஃப்ட் ஏட்ரியம். ஆக்சிஜனேட்டட் பிளட் எனக்கு லெஃப்ட் ஏட்ரியம்க்கு தான் வருது. ஆக்சிஜனேட்டட் பிளட் லெஃப்ட் ஏட்ரியம்க்கு வருது. லெஃப்ட் ஏட்ரியம்ல இருந்து எனக்கு லெஃப்ட் வென்ட்ரிக்கலுக்கு போகுது. லெஃப்ட் வென்ட்ரிக்கல்ல இருந்து இந்த ஆக்சிஜனேட்டட் பிளட் த்ரூ அயோர்டா, என்னது த்ரூ அயோர்டா, இது மத்த பாடி செல்ஸ் எல்லாத்துக்குமே போகும். சோ இந்த சீக்வன்ஸ் எங்க இருக்கு? லங்ஸ்ல இருந்து ஓகே, லங்ஸ்ல இருந்து லெஃப்ட் ஏட்ரியம்க்கு வருது. பட் லெஃப்ட் ஏட்ரியம்க்கு லங்ஸ்ல இருந்து எது மூலமா வருது? டீஆக்சிஜனேட்டட் பிளட் கிடையாது, ஆக்சிஜனேட்டட் பிளட். ஸோ ஆக்சிஜனேட்டட் பிளட் வந்து எனக்கு லங்ஸ்ல இருந்து லெஃப்ட் ஏட்ரியம்க்கு பல்மனரி வெயின் மூலமா வருது. என்னது பல்மனரி வெயின்? மேம் வெயின்னா டீஆக்சிஜனேட்டட் தானே? கிடையாது, பல்மனரி வெயின் மட்டும் எனக்கு ஆக்சிஜனேட்டட். பல்மனரி வெயின் மட்டும் ஆக்சிஜனேட்டட். ஸோ லங்ஸ்ல இருந்து பல்மனரி வெயின் மூலமா ஆக்சிஜனேட்டட் பிளட் லெஃப்ட் ஏட்ரியம்க்கு வருது. லெஃப்ட் ஏட்ரியம்ல இருந்து லெஃப்ட் வென்ட்ரிக்கலுக்கு இந்த பிளட் போகுது. இந்த பிளட் அயோர்டா மூலமா பாடி செல்ஸ்க்கு போகுது. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேயா? அடுத்த question. Which of the following events in the mouth cavity will be affected if salivary amylase is lacking in the saliva? சலைவால நம்மளோட எச்சில்ல, நம்மளோட சலைவால salivary amylase நடக்கல இல்ல, அப்ப நம்மளுக்கு என்ன ஆகும்? என்ன ஈவென்ட் வந்து எனக்கு நடக்காது? Starch breaking down into sugars, proteins breaking down into amino acid, absorption of vitamins, fats breaking down into fatty acids and glycerol. Come on, A starch breaking down into sugars. ஓகே, ஸோ ஸ்டார்ச், விட்டமின்ஸ், ஃபேட் எதுக்குமே சலைவரி அமைலேஸ்க்கும் சம்பந்தமே கிடையவே கிடையாது. சம்பந்தம் கிடையவே கிடையாது. ஓகே, ஸோ சலைவரி அமைலேஸ் இஸ் ரிலேட்டட் வித் sugars, carbohydrates. So starch breaking down into sugars, இந்த process தான் வந்து it will be getting affected. சரியா? அடுத்த question பாப்போமா? Which part of nephron allows the selective reabsorption of useful substances like glucose, amino acids, salt and water into the blood capillaries? என்னது நெஃப்ரான்ல தான் எனக்கு அந்த யூரின் ஃபில்ட்ரேஷன் வந்து நடக்குது. அது நெஃப்ரான்ல எந்த பார்ட்ல எனக்கு ரீஅப்சார்ப்ஷன், இந்த யூரின் அந்த ஃபில்ட்ரேட்ல நிறைய முக்கியமான தேவையான சப்ஸ்டன்ஸ் லைக் குளுக்கோஸ், அமினோ ஆசிட்ஸ்லாம் இருக்கு, அதெல்லாம் ரீஅப்சார்ப் பண்ணும். அது எந்த இடத்துல நடக்கும்? நெஃப்ரான்ல. டிபியூல்ஸ்லையா, குளோமருலஸ்லையா, பௌமன்ஸ் கேப்சூல்லையா, இல்ல யூரேட்டர்லையா? கண்டிப்பா குளோமருலஸ், பௌமன்ஸ் கேப்சூல் எல்லாம் கிடையாது. ஓகே, அங்கெல்லாம் கிடையாது. ஓகே, எனக்கு டிபியூல்ஸ்ல தான். என்னது? அந்த டிபியூல்ஸ்ல தான் ப்ராக்சிமல் கான்வல்யூட்டட் டிபியூல், அப்புறம் ஹென்லிஸ் லூப், அப்புறம் டிஸ்டல் கான்வல்யூட்டட் டிபியூல். இந்த இடங்கள்ல தான் எனக்கு என்ன ஆகும்? செலக்டிவ் ரீஅப்சார்ப்ஷன் நடக்கும். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் question பாருங்க. In which chamber of heart is oxygenated and deoxygenated blood formed? ஓகே, ஆக்சிஜனேட்டட் blood எந்த சாம்பர்ல இருக்கும்? deoxygenated blood எந்த சாம்பர்ல இருக்கும்? நான் ஆல்ரெடி சொன்னேன், ரைட் ஏட்ரியம், ரைட் வென்ட்ரிக்கல். இங்க வந்து எனக்கு deoxygenated blood இருக்கும். லெஃப்ட் ஏட்ரியம், லெஃப்ட் வென்ட்ரிக்கல். இங்க வந்து எனக்கு ஆக்சிஜனேட்டட் blood இருக்கும். ஓகே ஓகே, கிளியரா? Name the various factors which affect the rate of photosynthesis. Very important. Okay, factors affecting the rate of photosynthesis பசங்களா ரொம்ப 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 முக்கியம். ஓகே, ஸோ எந்தெந்த ஃபேக்டர்ஸ் வந்து எனக்கு ரேட் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ் ஸ்லோவா நடக்குது இல்லைனா ஃபாஸ்டா நடக்குது? ஸோ இந்த ஃபோட்டோசிந்தசிஸோட ரேட்டை டிசைட் பண்றது யாரு? வாட் ஆர் த ஃபேக்டர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, லைட், ஓகே, லைட்டு, வாட்டரு, டெம்பரேச்சர் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு. என்னது? லைட்டு, water, temperature and carbon dioxide. Okay, இந்த factors தான் it affects the rate of photosynthesis. Okay, so light கம்மியா இருந்தாலும் இந்த photosynthesis ஸ்லோவா நடக்கும். carbon dioxide ஜாஸ்தியா இருந்தா photosynthesis ஜாஸ்தியா நடக்கும். சரியா? so இந்த factors தான் rate of photosynthesis affect பண்ணுது. புரியுதா? அடுத்த question போலாமா? what are the end products of aerobic respiration? Okay, aerobic respiration ஓட end products என்ன? aerobic respiration ஓட end products carbon dioxide, water and energy. இதுவே anaerobic respiration னா end products கண்டிப்பா வந்து டிஃபரெண்டா இருக்கும். மசில் செல்ஸ்ல anaerobic respiration நடந்துச்சுன்னா அங்க end product எனக்கு lactic acid ஃபார்ம் ஆகும். இதுவே எனக்கு anaerobic respiration ஈஸ்ட்ல நடந்துச்சுன்னா அங்க எனக்கு end product என்னவா இருக்கும்? அங்க எனக்கு end product எத்தனாலா இருக்கும், ஈத்தைல் ஆல்கஹாலா இருக்கும். What do you mean by peristaltic movement? என்னது? What do you mean by peristaltic movement? peristaltic movement அப்படின்னா என்ன? What do you mean by peristaltic movement? Okay, so நம்மளோட
வாயில தான் சாப்பாடு போட்டுரும். சாப்பாடு வந்து வாய்க்குள்ள போட்டு நல்லா கொஞ்சம் நம்ம சியூ பண்ணிட்டு இப்ப அந்த ஃபுட் வந்து எனக்கு இந்த ஈசோஃபேகஸ் மூலமா ஃபுட் பைப் மூலமா அது நம்மளோட ஸ்டமக்குக்கு ரீச் ஆகணும். என்னது? ஈசோஃபேகஸ் மூலமா ஃபுட் பைப் மூலமா அது நம்மளோட ஸ்டமக்குக்கு ரீச் ஆகணும். ஸோ இப்போ அது இந்த ஈசோஃபேகஸ்ல டிராவல் ஆகுறப்ப ஈசோஃபேகஸ் என்ன ஆகும்? கான்ட்ராக்ட் அண்ட் ரிலாக்ஸ் பண்ணும். ஸோ தட் அந்த ஃபுட்டு வந்து அந்த பைப்ல வந்து இறங்கும். அந்த ப்ராசஸ் தான் நம்ம பெரிஸ்டால்டிக் மூவ்மெண்ட் அப்படின்னு வந்து சொல்றோம். ஓகே, ஸோ த கான்ட்ராக்ஷன் அண்ட் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் மூவ்மெண்ட்ஸ் ஆஃப் த வால்ஸ் ஆஃப் ஈசோஃபேகஸ். என்னது? The contraction and expansion of movements of the walls of esophagus is called peristaltic movement. In the movement nalada food ennagum, this movement pushes the food in a forward direction in the alimentary canal. Purida? Clear? Adutha question polama. Give any two functions of stomata. Two functions of stomata, very important. What are the two functions of stomata? Okay, first stomata என்னது? இது pores present on the leaf, green parts of the leaf இல்லையா? so இதான் நம்ம stomata. so stomata ஓட வேலை என்ன? நம்ம photosynthesisக்கு கார்பன் டை ஆக்சைடை அதுதான் வந்து உள்வாங்கும். ஓகே, so அதே மாதிரி ஆக்சிஜனை நம்ம பிளான்ட்ல இருந்து வெளியில விடுறதும் இது மூலமா தான் நடக்கும். ஸோ கேஷியஸ் எக்ஸ்சேஞ்சுக்கு நம்மளோட ஸ்டொமேட்டா வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கேஷியஸ் எக்ஸ்சேஞ்ச் இன் ரெஸ்பிரேஷன் அண்ட் அதே மாதிரி சில நேரங்களில் வாட்டருமே வந்து இந்த ஸ்டொமேட்டா மூலமாக தான் வந்து வெளியில போகும். ஸோ லாஸ் ஆஃப் வாட்டர் இன் த ஃபார்ம் ஆஃப் வேப்பர்ஸ், அதுதான் நம்ம டிரான்ஸ்பிரேஷன் சொல்லுவோம். ஸோ டிரான்ஸ்பிரேஷன் ஆல்சோ இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் டிரான்ஸ்பிரேஷனுமே இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் ஸ்டொமேட்டா. ஓகேயா? கிளியரா? எஸ் எஸ். Okay, அடுத்த question போலாமா? What process are considered essential for maintaining life? Okay, so நம்மளோட life maintain பண்றதுக்கு what are the process required? Nutrition, respiration, transportation, excretion and response to stimuli. Okay, next question பாருங்க. The breathing cycle is rhythmic whereas the gaseous exchange is continuous process. Justify the statement. பசங்களா இந்த மாதிரி justify questions உனக்கு நிறைய வரும். என்னது? The breathing cycle is rhythmic whereas the gaseous exchange is a continuous process. Breathing cycle அதாவது breathing வேற, நம்மளோட gaseous exchange. breathingனா என்ன? gaseous exchangeனா என்ன? அதை நல்லா வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ breathing cycle அப்படின்னு பார்த்தோன்னா inhalation and exhalation process of air. ஓகே, breathing cycle வந்து எனக்கு வந்து ரிதமிக்கா இருக்கும். ஓகே, ஸோ நம்மளோட breathe பண்றப்ப இன்ஹலேஷன் பண்றப்ப நம்மளோட thoracic cavity இன்க்ரீஸ் ஆகும், ரிப்ஸ் வந்து எனக்கு கான்ட்ராக்ட் ஆகும் இல்லையா? ஸோ டயாஃப்ராம் எனக்கு கான்ட்ராக்ட் ஆகும். சரியா? அண்ட் எக்ஸலேஷன் பண்றப்ப thoracic cavityயோட வால்யூம் கம்மியாகும் அண்ட் நம்மளோட டயாஃப்ராம் டோம் ஷேப்ல ஆகும். ஓகே, ஸோ எனக்கு alternate expansion and contraction of thoracic cavity எனக்கு breathing cycle நடக்குது. So it is a rhythmic process. ஆனா exchange of gas is a continuous process as it takes place between the blood and each every cell by diffusion. Okay, so in the breathing cycle ல பார்த்தனா உனக்கு contraction and relaxation of this thoracic cavity நடக்குது. Okay, so அந்த breathing பார்த்தனா நான் மூச்சு இழுத்து விடுறப்ப so there is a rhythmic movement. ஆனா gaseous exchange அப்படி கிடையாது. அங்க எந்த ஒரு contraction relaxationலாம் கிடையாது. just by diffusion என்ன ஆகுது? நம்மளோட alveoli-ல இருந்து blood cellsக்கு bloodக்கு இல்லனா நம்மளோட blood cellsல இருந்து டைரக்ட்டா நம்மளோட செல்லுக்கு வந்து என்ன ஆகுது? செல்லுக்கு வந்து எனக்கு gas வந்து ஈஸியா வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆயிடுது just by diffusion. அங்க எந்த ஒரு contraction relaxation எதுவுமே வந்து நடக்காது. so this is the continuous process whereas breathing cycle வந்து எனக்கு வந்து rhythmic process. புரியுதா? கிளியராடா? எஸ் டா. நிதின் இருக்கீங்களா? Why do herbivores have longer small intestines than carnivores? Very important question. என்னது? herbivores-க்கு longer small intestine இருக்கும் than carnivores. எதனால? எல்லாருக்குமே ஒரே சைஸ் இருந்தாவே போதும் தானே. ஏன் வந்து நம்மளோட herbivores-க்கு வந்து longer small intestine இருக்கு than carnivores? Why do herbivores have longer small intestines than carnivores அப்படின்னு பார்த்தீங்கன்னா herbivores வந்து cellulose digest பண்ணணும். அதாவது அது புல்லாம் சாப்பிடும் இல்லையா? கிராஸ் சாப்பிடும். ஸோ கிராஸ்ல என்ன இருக்கு? அவுட்டர் லேயர் இஸ் மேட் அப் ஆஃப் செல்லுலோஸ். அதோட செல் வால் இருக்கு.
செல் வால் டைஜஸ்ட் பண்றது, செல் வால் இஸ் மேட் அப் ஆஃப் செல்லுலோஸ், செல்லுலோஸை டைஜஸ்ட் பண்ணி அப்சார்ப் பண்றது, இட் இஸ் அந்த அப்சார்ப்ஷன் ப்ராசஸ் இட் டேக்ஸ் டைம். ஸோ அதனால தான் அதோட ஸ்மால் இன்டெஸ்டைன், நம்மளோட ஹெர்பிவோர்ஸ், அதாவது இந்த புல்லு கிராஸை சாப்பிட்ற அந்த ஹெர்பிவோர்ஸோட ஸ்மால் இன்டெஸ்டைன் ரொம்ப லாங்கா இருக்கும். செல்லுலோஸ் இஸ் டிஃபிகல்ட் டு டைஜஸ்ட். என்னது? செல்லுலோஸ் இஸ் டிஃபிகல்ட் டு டைஜஸ்ட் and takes a longer time for complete digestion. Okay, complete digest ஆவறதுக்கு இதுக்கு நிறைய டைம் தேவை. Okay, it takes longer time for complete digestion. So herbivores need a longer small intestine. Okay, ஆனா மீட்லாம் பார்த்தனா அதுல வந்து செல் வால்லாம் கிடையாது. Okay, just cell membrane தான் இருக்கு. So meat is easier to digest and hence carnivores and tigers have shorter small intestine. புரியுதா? அடுத்த question, name the glands present in the wall of the stomach that release secretions for the digestion of food. Okay, நம்ம stomach ஓட wallல இருக்கக்கூடிய அந்த gland பேர் என்னென்ன gland இருக்கு? Okay, and what are, write the 3 components of secretion that are released by these glands. Very important. Okay, so நம்மளோட stomach ஓட wallல எனக்கு என்ன gland இருக்கு? Stomach oda wall la I have gastric glands. Stomach oda wall la I have gastric glands. These glands secrete gastric juices. என்னது? இந்த glands வந்து எனக்கு என்ன juice secrete பண்ணும்? எனக்கு gastric juice வந்து secrete பண்ணும், which contain, அந்த gastric juice la எனக்கு என்ன இருக்கும்? Dilute hydrochloric acid, mucus and 2 protein digesting enzyme, renin and pepsin. சரியா? இந்த gastric juice la என்னென்னலாம் இருக்கும்? Dilute hydrochloric acid இருக்கும், mucus இருக்கும் and protein digesting enzyme renin and pepsinum இருக்கும். புரியுதா? Yes, clear ஆடா? So gastric juice ல என்னென்ன இருக்கும்ன்றதை நம்ம இப்ப பார்த்தோம். How does the small intestine absorb digested food? Okay, நம்மளோட small intestine digested food எப்படி வந்து absorb பண்ணுது? Very important. சரியா? So the inner mole, நம்மளோட small intestine ஓட innermost layer, என்னது? small intestine ஓட innermost layer, அதுல எனக்கு finger like projections இருக்கும். small intestine ஓட innermost layerல I have finger like projections. இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்? we call this as villi. இதை நம்ம என்ன சொல்லுவோம்? villi. எதுக்கு மேம் இந்த small intestineல இவ்வளோ finger like projections? to increase the surface area for absorption. அப்சார்ப்ஷன் நடக்கிறதுக்கு அந்த சர்ஃபேஸ் ஏரியாவை இன்க்ரீஸ் பண்ண எனக்கு வில்லை இருக்கு. ஓகே, ஸோ இந்த வில்லையில எனக்கு என்ன இருக்குமா? எனக்கு பிளட் கேபிலரிஸ் இருக்குமா? இந்த வில்லையில ஐ ஹாவ் பிளட் கேபிலரிஸ். These villi also comprise blood capillaries to aid in the absorption of simple molecules. Okay, so villi வந்து இருக்கும். So absorbed food molecules எனக்கு இங்க வில்லைக்குள்ள போனோடனே அது என்ன ஆகும்? ஈஸியா அந்த பிளட் வெசல்ஸ்குள்ள போய் அந்த டைஜஸ்டட் ஃபுட் வந்து எனக்கு பிளட் வெசல்ஸ்ல அப்சார்ப் ஆகிடும். ஓகே, கிளியராடா? எஸ் பசங்களா, கிளியரா? What advantages does a terrestrial organism have over an aquatic organism in obtaining oxygen for respiration? ரெஸ்பிரேஷன்ல பார்த்தனா அக்வாட்டிக் ஆர்கானிசம்ஸை விட டெரெஸ்ட்ரியல் ஆர்கானிசம்ஸ்க்கு என்னென்ன அட்வான்டேஜ் இருக்கு அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஓகே, ஸோ த அமௌண்ட் ஆஃப் ஆக்சிஜன் இன் ஏர், ஸோ நம்ம காத்துல இருக்கிற அமௌண்ட் ஆஃப் ஆக்சிஜன் வந்து ஜாஸ்தி கம்பேர்டு டு த அமௌண்ட் ஆஃப் ஆக்சிஜன் present in water. சரியா? so the amount of oxygen in air, என்னது? the amount of oxygen in air is more than the amount of dissolved oxygen in the water. so அந்த dissolved oxygen நம்ம aquatic organisms எடுக்கணும், டக்குன்னு எடுக்கணும்னால ரொம்ப கம்மியா இருக்கு. ஓகே, ஸோ நார்மலா லேண்ட் இருக்கிறப்ப நம்ம இந்த ஆக்சிஜன் இன் வேப்பர் ஃபார்ம் தான் நம்ம வந்து எடுத்துட்டு இருக்கோம். ஆனா டிசால்வ்ட் ஆக்சிஜன் கம்மியா தான் இருக்கு. ஓகே, ஸோ அதுதான் வந்து பெரிய நம்மளுக்கு அட்வான்டேஜ். ஓகே, ஸோ நம்ம அவ்வளோ எஃபோர்ட் போட்டு நம்ம வந்து பிரீத் பண்றது இல்லை, அப்படியே நம்ம நார்மலாவே பிரீத் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா நம்மளோட அக்வாட்டிக் ஆர்கானிசம்ஸ் அந்த டிசால்வ்ட் ஆக்சிஜன் எடுக்கிறதுக்கு அது பிரீத் வந்து கண்டினியூஸா பண்ணிக்கிட்டே இருக்கும். இட் ஷுட் புட் லாட் ஆஃப் எஃபர்ட்ஸ். ஓகேயா? How is food transported in plants? ஓகே, ஃபுட்டை டிரான்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய அந்த மெயின் கண்டக்டிங் டிஷ்யூ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இன் பிளான்ஸ் தட் இஸ் நத்திங் பட் ஃப்ளோயம். ஓகே, ஸோ த ஃபுட் இஸ் டிரான்ஸ்போர்ட்டட் பை ஃப்ளோயம் டு த பிளான்ட் பார்ட்ஸ் லைக் ரூட்டு, ஃப்ரூட்டு, சீட் அண்ட் க்ரோயிங் ரீஜன்ஸ். ஓகே, இந்த மாதிரி ஃபுட்டு டிரான்ஸ்போர்ட் ஆகிற இந்த ப்ராசஸை வாட் டு வி கால்? இதுதான் நம்ம டிரான்ஸ்லோகேஷன் சொல்லுவோம். வாட் டு வி கால்? திஸ் இஸ் கால்ட் அ
translocation. Okay, so in the phloem எனக்கு என்னென்ன phloem ஓட cells இருக்கு, phloem ஓட tissue, sieve tubes are present which together with companion cell translocate food in upward and downward direction. சரியா? so நம்மளோட phloemல எனக்கு என்ன இருக்கும், sieve tubes இருக்கும். so இது together with companion cells என்ன பண்ணும், food வந்து மேல் directionலயே supply பண்ணும், கீழ் directionலயே supply பண்ணும். so food is transported in both the ways. food is transported in bidirectional way. ஆனா water xylem வந்து எனக்கு unidirectional wayல தான் எனக்கு வந்து water வந்து transport பண்ணும். அதையுமே வந்து நம்ம clear-ஆ வந்து புரிஞ்சுக்கணும். சரியா? Describe the structure of nephron with functioning. Okay, very important. Very important. Okay, so structure of nephron வந்து பாத்துக்கோங்க. Okay, so nephron தான் என்ன? nephron is the structural and functional unit of kidney. Okay, nephron தான் structural and functional unit of kidney. Okay, so என்னென்ன parts இருக்கு? glomerulus இருக்கு, Bowman's capsule, tubules and loop of Henle. Okay, so எனக்கு அல்ட்ரா ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ் இங்கே நடக்கும். அதாவது பிளட் எனக்கு இங்கே கம்ப்ளீட்டாக ஃபில்டர் ஆகும். என்னென்ன எனக்கு ஃபில்டர் ஆகும், எனக்கு வேஸ்ட்டு, எக்ஸஸ் ஃப்ளூயிட்ஸ் இதெல்லாமே வந்து பிளட்லேருந்து ரிமூவ் பண்ணும். என்னது நம்மளோட நெஃப்ரான். இட் ஆல்சோ ரெகுலேட்ஸ் பிளட் ப்ரெஷர், எலக்ட்ரோலைட் பேலன்ஸ் அண்ட் பிளட் பிஹெச். என்னது எலக்ட்ரோலைட் பேலன்ஸ் அண்ட் பிளட் பிஹெச் அண்ட் பிளட் ப்ரெஷரையுமே இது ரெகுலேட் பண்ணுது. சரியா? ஹவு டு பிளான்ட்ஸ் கெட் ரிட் ஆஃப் எக்ஸ்கிரீட்டரி ப்ராடக்ட்ஸ்? பிளான்ட்ஸ் வந்து எக்ஸ்கிரீட்டரி ப்ராடக்ட்ஸை எப்படி வந்து அது வந்து அகற்றும் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. நம்மளுக்கு தனியாக நெஃப்ரான் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு, அதே மாதிரி கிட்னி அப்படின்ற ஒரு ஆர்கன் இருக்கு. ஆனால் பிளான்ட்ஸ்ல இந்த எக்ஸ்கிரீட்டரி ப்ராடக்ட்ஸ் எப்படி வந்து ரிலீஸ் ஆகுது? என்னது பிளான்ட்ஸ்லாம் வந்து எப்படி வந்து அதோட எக்ஸ்கிரீட்டரி ப்ராடக்ட்ஸை how will it get rid of? Plants get rid of oxygen and carbon dioxide. என்னது பிளான்ட்ஸ் வந்து ஆக்சிஜன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு அதுக்கு தேவையில்லை அப்படின்னா அது டிஃப்யூஷன் மூலமா த்ரூ ஸ்டொமேட்டா அது என்ன பண்ணும், அது வந்து ரிலீஸ் பண்ணிடும் அட்மாஸ்பியர்ல. ஓகே, அண்ட் இப்போ ஓல்டு லீவ்ஸ் ஓல்டு பிரான்ச்சஸ்லாம் இருக்கு பாத்தியா, இப்போ அதுவுமே அதுக்கு தேவையில்லை. ஸோ அதெல்லாம் என்ன ஆகும், ஓகே, தே ஆர் ஷெட் ஆஃப். ஓல்டு லீவ்ஸ் ஓல்டு பிரான்ச்சஸ் அது எல்லாமே வந்து ஷெட் ஆஃப் ஆயிடும், கீழே உதிர்ந்துடும். Plants have a mechanism by which the roots release waste products. Okay, சில நேரங்களில் ரூட்ஸ் மூலமாகவும் வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் ரிலீஸ் ஆகும். அண்ட் சில மரத்துலலாம் வந்து கம்மு மாதிரிலாம் வந்து சுரக்கும் இல்லையா? ஓகே, ஸோ ரீசன்ஸ் இல்லை ரெசின் கம்முலாம் வந்து மரங்கள்லாம் சுரக்கும். தட் இஸ் ஆல்சோ அ கைண்ட் ஆஃப் வேஸ்ட் ப்ராடக்ட். அதுவுமே வந்து பிளான்ட்ஸோட ஒரு கைண்ட் ஆஃப் வேஸ்ட் ப்ராடக்ட் தான். சரியா? How is the amount of urine produced regulated? என்னது amount of urine produced எனக்கு எப்படி வந்து ரெகுலேட் ஆகுது? ஓகே, ஸோ the kidney can reabsorb water from the filtrate. ஓகே, ஸோ கிட்னி வந்து இந்த அல்ட்ரா ஃபில்ட்ரேஷன் மூலமா அந்த ஃபில்ட்ரேஷன் எனக்கு ஃபில்ட்ரேட் வெளில வருதா? இப்போ இந்த கிட்னி என்ன பண்ணும், இந்த ஃபில்ட்ரேட்ல இருந்து வாட்டர் வேணும்னா அது வந்து என்ன பண்ணிக்கும், அது வந்து ரீஅப்சார்ப் பண்ணிக்கும். இது எது மேலே டிபெண்ட் ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, சப்போஸ் நம்ம வந்து நிறைய தண்ணி, நம்ம பாடி நிறைய தண்ணி குடிச்சிருக்கு அப்படின்னா உனக்கு வந்து இப்போ உன்னோட பாடியில் எக்ஸஸ் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் இருக்கு. ஸோ எக்ஸஸ் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் இருக்கிறதுனால அவ்வளோ தண்ணி உன்னோட பாடிக்கு தேவையில்லை. ஸோ இந்த ஃபில்ட்ரேட்ல நிறைய வாட்டர் ஆட் ஆயிடும். இப்போ நீ நிறைய தண்ணி குடிக்கல அப்படின்னு வச்சுக்கோங்க, உன்னோட பாடிக்கு வாட்டர் தேவைப்படுது. ஸோ அப்போ என்ன ஆகும், உன்னோட ஃபில்ட்ரேட்ல வாட்டர் மாலிகுல்ஸ் ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா அந்த வாட்டர் மாலிகுல்ஸ்லாம் இது ரீஅப்சார்ப் பண்ணிக்கும். ஓகே, ஸோ உன்னோட யூரின் கான்சன்ட்ரேட்டடாக வரும். ஓகே, ஸோ திஸ் மெக்கானிசம் டிபெண்ட்ஸ் upon the amount of water left in the body and the filtrate. The relative water concentration signals the brain based on whether water is reabsorbed or released. So this is how the kidney regulate urine formation. Okay, okay, yes. Explain the cause of cramps after excessive physical exercise. நம்ம எக்ஸசிவா பிசிக்கல் எக்ஸசைஸ் பண்ணதுக்கு அப்புறம், என்னது எக்ஸசிவா நம்ம பிசிக்கல் எக்ஸசைஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளுக்கு வந்து அப்படியே உடம்பெல்லாம் அப்படியே தசை அப்படியே தொடை அப்படிலாம் வந்து பயங்கரமா வலிக்கும். எதனால அந்த மாதிரி வலிக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, யூஸ்வலா உன்னோட பாடிக்கு சம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி தான் வந்து டெய்லியுமே வந்து யூஸ் பண்ணுறேன், அதுதான் நம்மளோட செல்ஸுமே வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். பட் திடீர்னு வந்து எக்ஸசிவாக ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் பண்ணுறப்ப நார்மல் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜியை விட உன்னோட பாடிக்கு அதிக அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி வந்து தேவைப்படுது.
என்னது அதிக அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி வந்து தேவைப்படுது. ஸோ இப்போ எங்கேருந்து இந்த எனர்ஜி வந்து கிடைக்கும் அப்போ பார்த்தோன்னா உனக்கு நம்மளோட மசில்ஸில் இருக்கக்கூடிய அந்த மசில்ஸில் இருக்கக்கூடிய என்னது அனரோபிக் ரெஸ்பிரேஷன் மூலமா என்ன ஆகும், நம்ம மசில்ஸ் இட் வில் ப்ரொவைட் எக்ஸ்ட்ரா எனர்ஜி. ஓகே, ஸோ மசில்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த குளுக்கோஸ் இஸ் broken down into lactic acid. என்னது அனரோபிக் ரெஸ்பிரேஷன் மூலமா நம்ம மசில்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த குளுக்கோஸ் வந்து எனக்கு பிரேக் டவுன் ஆகி எனக்கு லாக்டிக் ஆசிட் வந்து ஃபார்ம் ஆகும். இந்த லாக்டிக் ஆசிட் ஃபார்ம் ஆகுறதுனால தான் எனக்கு என்ன ஆகுது, எனக்கு வந்து மசில் பெயின் வந்து வருது, எனக்கு மசில் பெயின் வந்து வருது. So during excessive physical exercise, the demand of energy is high. சரியா? But the supply of oxygen to produce energy is limited. சரியா? So நிறைய ஆக்சிஜன் தேவைப்படும். எனக்கு நிறைய physical exercise பண்றதுனால எனர்ஜி ஜாஸ்தியா தேவைப்படும், ஆனால் ஆக்சிஜன் அவ்வளோவா இல்லை. ஸோ எனர்ஜி எப்போ ப்ரொடியூஸ் பண்றது? ஸோ இப்போதான் நம்மளோட மசில்ஸ் வந்து நம்மளோட தசையில் இருக்கிற குளுக்கோஸை எனர்ஜியா வந்து கன்வெர்ட் பண்ணும். இப்போ எனர்ஜியா கன்வெர்ட் பண்றதை தாண்டி லாக்டிக் ஆசிடும் ஃபார்ம் ஆகும். அதனால தான் உனக்கு மசில்ஸ்லாம் வலிக்குது. தட் இஸ் கால்ட் அஸ் மசில் கிராம்ப்ஸ். ஓகே, ஸோ த அக்குமுலேஷன் ஆஃப் லாக்டிக் ஆசிட் காசஸ் மசில் கிராம்ப்ஸ். அடுத்த question, in a single celled organism diffusion is sufficient to meet all the requirements of food, gas exchange and waste removal, but it is not the case in multicellular organisms. Explain the reason for this difference. Okay, single celled organism பார்த்தனா ஒரு single செல்லையே எனக்கு நியூட்ரிஷன், ரெஸ்பிரேஷன், டிரான்ஸ்போர்ட்டேஷன், எக்ஸ்கிரீஷன் எல்லா ப்ராசஸுமே அந்த ஒரு செல்லையே வந்து நடந்து முடிஞ்சிருது. ஆனா இதே ரொம்ப சிம்பிளாவே நடந்து முடிஞ்சிருது இல்லையா? ஆனா டிஃப்யூஷன் ப்ராசஸ் மூலமே எல்லாமே நடந்துருது. ஆனா இதுவே நம்மளோட மல்டி செல்லுலர் ஆர்கானிசம்ஸ்ல அவ்வளோ ஈஸியா வந்து நடக்கிறது இல்லை. என்னது நம்மளோட மல்டி செல்லுலர் ஆர்கானிசம்ஸ்ல இவ்வளோ ஈஸியா டிஃப்யூஷன் மூலமா நடக்க முடியாது. ஏன்? ஸோ இந்த சிங்கிள் ரீசன் கேட்குறாங்க. ஸோ சிங்கிள் செல் ஆர்கானிசம்ல தெர் இஸ் நோ ஸ்பெசிஃபிக் ஆர்கன் ரிலேட்டட் டு ஃபுட் இன்டேக், கேஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆர் வேஸ்ட் ரிமூவல். ஓகே, ஸோ நம்மளோட சிங்கிள் செல் ஆர்கானிசம்ல பார்த்தோன்னா எனக்கு கேஸ் எக்ஸ்சேஞ்சுக்காக தனியாக எந்த ஒரு ஆர்கன் இல்லை, ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு எந்த ஒரு ஆர்கனும் இல்லை, அண்ட் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு எந்த ஒரு தனியாக காம்பனண்ட்லாம் எதுவும் இல்லை. ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளோட சிங்கிள் செல்டு ஆர்கானிசம் வந்து டைரக்ட் கான்டாக்ட், என்விரான்மெண்ட்டோட டைரக்ட் கான்டாக்ட்ல இருக்கு. ஓகே, ஸோ ஏதாச்சும் ஃபுட்டு வேணும்னாலும் டிஃப்யூஷன் மூலமாக டக்குன்னு அது உள்ளே இறக்கிக்கும், இல்லை ரிலீஸ் பண்ணணும்னாலும் டக்குன்னு அது வெளில போயிடும். ஓகே, ஸோ இது டைரக்ட் கான்டாக்ட் வித் த என்விரான்மெண்ட் இருக்கு நம்மளோட சிங்கிள் செல்ட் ஆர்கானிசம். ஆனால் மல்டி செல்லர் ஆர்கானிசம்ல த ஸ்கின் செல்ஸ் டைரக்ட்லி இன்டராக்ட் வித் த என்வாயன்மெண்ட். ஓகே, டிஃப்யூஷன் இஸ் அ ஸ்லோ ப்ராசஸ். Diffusion is a slow process that takes a very long time to reach all body parts and it is insufficient to meet oxygen requirements. Okay, so diffusion வந்து ஒரு slow process. Okay, அது ஃபுல்லா இப்போ டிஃப்யூஷன் மூலமா நம்மளோட மல்டிசெல்லர் ஆர்கானிசம்ல ஸ்கின் தான் வந்து என்விரான்மெண்டோட டைரக்ட் கான்டாக்ட்ல இருக்கு. ஸோ இங்கேயுமே டிஃப்யூஷன் மூலமா நம்ம எல்லாத்தையுமே பண்ணிடலாமே அப்படின்னு பார்த்தோன்னா டிஃப்யூஷன் மூலமா நம்ம இப்போ சப்போஸ் எல்லாமே நடக்குது அப்படின்னு பார்த்தோன்னா டிஃப்யூஷன் ரொம்ப ஸ்லோ ப்ராசஸ். ஒவ்வொரு பாடிக்கும் ஒவ்வொரு செல்லுக்கும் அந்த எனர்ஜி போகணும் அப்படின்னா வந்து இட் டேக்ஸ் அ வெரி லாங் டைம். ஸோ உன்னால வேலை எதுவும் செய்ய முடியாது. ஸோ அதனால தான் நம்ம தனித்தனி ஆர்கான்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து இருக்கு. சரியா? How do guard cells open and close stomatal pores? Okay, so guard cells வந்து ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆனா மட்டும்தான் guard cells தான் வந்து நம்ம ஸ்டொமேட்டாவோட ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங்க்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. How is it so? ஓகே அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ இதுதான் வந்து நம்மளோட guard cells. ஓகே, இப்போ வாட்டர் நம்ம guard cellsக்குள்ள என்டர் ஆகுது. என்னது வாட்டர் guard cellsக்குள்ள என்டர் ஆகுது அப்படின்னா நம்ம guard cells என்ன ஆகும்? guard cells will become swell or turgid. அப்படி டர்ஜிடா இருக்கிறப்ப நம்ம ஸ்டொமேட்டா என்ன ஆகும்? அது வந்து ஓப்பன் ஆகும். ஸ்டொமேட்டா ஓப்பன் ஆகும். ஓகே, இப்போ நம்ம காட் செல்ஸ்ல இருந்து என்னது நம்ம காட் செல்ஸ்ல இருந்து தண்ணி எல்லாமே வெளியில போயிடுச்சு. என்னது காட் செல்ஸ்ல இருந்து வாட்டர் வெளியில போயிடுச்சு அப்படின்னா காட் செல்ஸ் will become flaccid and stomata pore வந்து எனக்கு க்ளோஸ் ஆயிடும். சரியா? this is how opening and closing of stomata is done by guard cells. சரியா? all plants give out oxygen during day and carbon dioxide during night. Give reason. என்னது? all plants
டே டைம்ல ஆக்சிஜனை ரிலீஸ் பண்ணும் அண்ட் நைட் டைம்ல தான் கார்பன் டை ஆக்சைடை நைட் டைம் கார்பன் டை ஆக்சைடை ரிலீஸ் பண்ணும், மார்னிங் டைம்ல ஆக்சிஜனை ரிலீஸ் பண்ணும். வாட் இஸ் த ரீசன்? ஓகே, so respiration occurs throughout the day and night, but photosynthesis occurs only during the day. என்னது ரெஸ்பிரேஷனுக்கு அதுக்கு ஆக்சிஜன் தேவை, ரெஸ்பிரேஷனுக்கு அதுக்கு ஆக்சிஜன் தேவை. ஸோ ஆக்சிஜனை யூஸ்வலா வந்து ரெஸ்பிரேஷனுக்கு அதுக்கு ஆக்சிஜன் தேவை. ஆனால் ஃபோட்டோசிந்தசிஸ்க்கு அதுக்கு கார்பன் டை ஆக்சைடு தேவை அண்ட் லைட்டும் தேவை. ஸோ அந்த லைட்டும் எனக்கு வேணும்னால கார்பன் டை ஆக்சைடை வந்து அது மார்னிங் டைம்ல வந்து எடுத்துக்கும், நைட் டைம்ல வந்து அது ரிலீஸ் பண்ணும். கார்பன் டை ஆக்சைடை மார்னிங் டைம்ல எடுத்துக்கும் அண்ட் நைட் டைம்ல அது வந்து கார்பன் டை ஆக்சைடை ரிலீஸ் பண்ணும். சரியா? ஓகே, ஸோ டியூரிங் த டே பிளான்ஸ் கிவ் அவுட் ஆக்சிஜன். கார்பன் டை ஆக்சைடு எடுக்கிறதுனால அது ஆக்சிஜனை வெளியில விடும். ஓகே, பை ப்ராடக்ட் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ். ஆனால் ரெஸ்பிரேஷன் எனக்கு த்ரூ அவுட் த டே நடக்குது. ஓகே, ஸோ ஒன்லி பிகாஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இன்டெகிரல் காம்பனன்ட்ஸ் நீடட் ஃபார் லைஃப். ஸோ டியூரிங் த டே பிளான்ஸ் கிவ் அவுட் ஆக்சிஜன், a byproduct of photosynthesis. Thus, plants give carbon dioxide during the night time when there is no photosynthesis. So, காலையில oxygen அது வந்து வெளியில விடும், a byproduct of photosynthesis. Okay, and night வந்து அதுக்கு கார்பன் டை ஆக்சைடு வந்து தேவையில்லை, ஏன்னா அது photosynthesis பண்ணாது. அந்த டைம்ல அது ஆக்சிஜனை ரிலீஸ் பண்ணும். சாரி, அந்த டைம்ல அது கார்பன் டை ஆக்சைடை ரிலீஸ் பண்ணும். சரியா? differentiate between autotrophic and heterotrophic nutrition. Okay, so இதோட நம்ம லைஃப் ப்ராசஸ் சாப்டர் முடிச்சிடலாம். ஓகே, ஆட்டோட்ரோபிக் நியூட்ரிஷன்ல ஆர்கானிசம் டஸ் நாட் டிபெண்ட் ஆன் அதர் ஆர்கானிசம் ஃபார் இட்ஸ் ஃபுட். ஓகே, இதுல வந்து ஆர்கானிசம் இன்னொரு ஆர்கானிசம் மேல ஃபுட்டுக்காக டிபெண்ட் ஆயிருக்காது, அதுவே அதோட ஃபுட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கும். ஆனா ஹெட்டரோட்ராஃபிக் நியூட்ரிஷன்ல ஆர்கானிசம்ஸ் கேன் நாட் ப்ரிப்பேர் ஃபுட் அண்ட் டிபெண்ட்ஸ் ஆன் அதர் ஆர்கானிசம் ஃபார் ஃபுட். ஓகே, ஹெட்டரோட்ராஃபிக் ஆர்கானிசம்ல அந்த ஆர்கானிசம்னால அதுவே வந்து ஃபுட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியாது. ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் அதர் ஆர்கானிசம் ஃபார் ஃபுட். சரியா? ஸோ ஆர்கானிக் மெட்டீரியல் இஸ் ப்ரிப்பேர்ட் ஃப்ரம் இன்ஆர்கானிக் மெட்டீரியல்ஸ். என்னது? ஆட்டோட்ராஃபிக் நியூட்ரிஷன்ல கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர், சன்லைட் இந்த மாதிரி இன்ஆர்கானிக் மெட்டீரியல்ஸை வச்சு ஆர்கானிக் மெட்டீரியல் லைக் குளுக்கோஸ் இஸ் ப்ரிப்பேர்ட் இன் த பிரசன்ஸ் ஆஃப் சன்லைட். இங்க வந்து ஆர்கானிக் மெட்டீரியல் cannot be prepared from inorganic materials heterotrophic nutritionல. autotrophic nutrition க்கு எக்ஸாம்பிள் நம்மளோட green plants, heterotrophic nutrition க்கு எக்ஸாம்பிள் நம்மளோட animals. Okay, next question, what is double circulation in humans? Mention its importance. Okay, so actually பார்த்தனா double circulation அப்படின்றது this is lungs, இது heart, இது நம்மளோட பாடி செல்ஸ். ஓகே, ஸோ பாடி செல்ஸ்ல இருந்து நம்மளோட டீஆக்சினேட்டட் பிளட், பாடி செல்ஸ்ல இருந்து நம்மளோட டீஆக்சினேட்டட் பிளட் ஹார்ட்டுக்கு போகும், ஹார்ட்ல இருந்து இது லங்ஸுக்கு போய் பியூரிஃபை ஆயிடும், ஆக்சிஜனேட்டட் ஆயிடும். ஆக்சிஜனேட் ஆகி இப்போ ஆக்சிஜனேட்டட் பிளட் என்ன ஆகும்? லங்ஸ்ல இருந்து ஹார்ட்டுக்கு வரும், ஹார்ட் அதை பம்ப் பண்ணி பாடி செல்ஸ்க்கு இந்த ஆக்சிஜனேட்டட் பிளட்டை தள்ளும். ஓகே, ஸோ ஒரு கம்ப்ளீட் சைக்கிள்ல எனக்கு ஹார்ட்டுக்குள்ள அந்த பிளட் வந்து இட் இஸ் டிராவலிங் ட்வைஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் பாடி செல்ஸ்ல இருந்து இந்த ஹார்ட்டுக்கு போகுது, ஹார்ட்ல இருந்து இந்த டீஆக்சினேட்டட் பிளட் லங்ஸ்க்கு போகுது, லங்ஸ்ல இருந்து ஆக்சிஜனேட் ஆகி திரும்ப ஹார்ட்டுக்கு வருது, அண்ட் ஹார்ட்ல இருந்து பாடி செல்ஸ்க்கு போகுது. ஸோ ஹார்ட்டுக்குள்ளேயே எனக்கு 2 தடவை வந்து பிளட் வந்து என்டர் ஆகுது. என்னது? 2 தடவை பிளட் வந்து என்டர் ஆகுது ஒரு சைக்கிள்லயே. ஓகே, ஸோ திஸ் இஸ் கால்ட் as double circulation. Humans have double circulation as the blood passes twice through the heart in one complete cycle. Pulmonary circulation na enna? Heartkum lungskum நடக்கிற அந்த circulation. Right ventricle ல இருந்து நம்மளோட லங்ஸ்க்கு வந்து போகுது deoxygenated blood. ஓகே, and லங்ஸ்ல இருந்து pulmonary vein மூலமா திரும்ப ஹார்ட்டுக்கு வருது. இதுதான் pulmonary circulation. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் சிஸ்டமிக் சர்க்குலேஷன். நம்ம பாடி செல்ஸ்க்கும் நம்மளோட ஹார்ட்டுக்கும் நடுவில் இருக்கிற அந்த ஃப்ளோவை தான் நம்ம சிஸ்டமிக் சர்க்குலேஷன் சொல்றோம். ஸோ எதுக்கு இதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, எனக்கு ஆக்சிஜனேட்டட் பிளட்டும் டீஆக்சிஜனேட்டட் பிளட்டும் இங்கே எனக்கு மிக்ஸ் ஆகாது. ஓகே, ஸோ தேர் இஸ் நோ மிக்சிங் பிட்வீன் ஆக்சிஜனேட்டட் அண்ட் டீஆக்சிஜனேட்டட் பிளட். ஓகே, இதனால ஆக்சிஜன் சப்ளை எஃபிஷியண்டா இருக்கும் அண்ட் நம்மளோட பாடி டெம்பரேச்சர் எஃபிஷியண்டா மெயின்டைன் ஆகும்.
சரியா? Last question. 3 kinds of cells present in blood and write one function of each. Okay, what are the 3 kinds of blood? Blood cells இருக்கு. நம்மளுக்கு red blood cells, white blood cells and platelets. Red blood cells ஓட ஒரு function என்ன? Red blood cells எனக்கு biconcave இருக்கும் and hemoglobin. Hemoglobin ஓட வேலை என்ன? Hemoglobin வந்து it transports oxygen from the lungs to the body cells and take carbon dioxide from the body cells and pass it to the lungs. சரியா? So red blood cells it helps in the gaseous transport. சரியா? அடுத்தது என்ன? white blood cells. இதான் நம்ம பாடியோட டிஃபென்ஸ் செல்ஸ். ஓகே, ஏதாவது டிசீஸ் வந்தா ஃபைட் பண்ணதுக்கு நீங்க இதுதான் வந்து என்ன பண்ணும்? ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். அடுத்தது என்ன? பிளேட்லெட்ஸ். These are responsible for blood clotting during injuries. ஏதாச்சும் இன்ஜுரி நடந்துருச்சு அப்படின்னா எனக்கு blood வந்து ரிலீஸ் ஆகும். பாத்தியா, blood வந்து flow ஆகும். இந்த வந்து blood அப்படியே flow ஆயிட்டே இருந்தா நம்ம விட்டுருவோமா? இல்ல, blood கொஞ்ச நேரத்துல கட்டி ஆகணும். அதான் clotting. அந்த clotting mechanism ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறது நம்மளோட platelets. நம்மளோட platelets. What are the 3 events that occur during photosynthesis? Very important. Biology lesson full படிச்சிட்டியா? Very good. Very good, Kiruba. 3 events that occur in photosynthesis. என்னென்னது? Light energy absorb ஆகுது with the help of chlorophyll. Next, light energy is converted into chemical energy. எனக்கு water split ஆகி hydrogen and oxygen கொடுக்குது. And third, reduction of carbon dioxide to carbohydrates. Okay, so we are done with life process. நித்தின் இருக்கீங்களா? Okay. Next, we'll go for light chapter. Okay, அடுத்தது we'll go for light chapter. Okay, light reflection and refraction. Okay, so பசங்களா maximum இந்த மாதிரி questions தான் உனக்கு வந்து கேட்பாங்க. சரியா? So next வந்து நம்மளோட light chapterக்கு போயிடலாம். We'll go for the light chapter. Okay, first question பாருங்க. A spherical mirror. என்னது? Okay, a spherical mirror and a thin lens have each focal length of -20 centimeter. Okay, a spherical mirror and a thin lens. Okay, spherical mirror and a thin lens have each focal length of -20 meter. Okay, both are concave, both are convex. Mirror is concave, lens is convex. Mirror is convex, lens is concave. Which is the right answer? சொல்லுங்க பார்க்கலாம். Come on. Come on, come on, come on. Okay. அடுத்த good news ஓட வரியா? Okay. So spherical mirror and a thin lens have each of a focal length of -20 centimeter. Okay. So -20 அப்படின்னா யூஸ்வலா convex mirror, convex and concave mirrorல எதுக்கு வந்து focal length எனக்கு நெகட்டிவா இருக்கும்? concaveல வந்து எனக்கு நெகட்டிவா இருக்கும் இல்லையா? அதே மாதிரி லென்ஸ்லயும் பார்த்தனா ஏன் நெகட்டிவா இருக்கும்? ஏன்னா பார்த்தனா concave mirrorல எனக்கு ஆப்ஜெக்ட் இங்க தான் இருக்கு and இமேஜும் எனக்கு இங்க தான் ஃபார்ம் ஆகும். So focal length is here. So this side is negative. So spherical mirrorல focal length நெகட்டிவா இருக்குனா so that is a concave mirror. இப்ப லென்ஸ்ல பார்த்தனா okay, so this is side is negative. Object இந்த side வைப்போம். Convexல எனக்கு இமேஜ் எனக்கு இந்த side ஃபார்ம் ஆகும். So focal length will be positive. ஆனா இங்க எனக்கு இமேஜ் எனக்கு இந்த side தான் ஃபார்ம் ஆகும். On the same side. இல்லையா? So focal length is negative. So focal length நெகட்டிவா இருக்கிறதுனால both are concave. Option A தான் கரெக்டான ஆன்சர். Okay. அடுத்த question. A student traces the path of a ray of white light through a rectangular glass slab and marks the angle of incidence, refraction and emergence as shown. Okay? Okay? இப்போ என்ன கேக்குறாங்க? Which angle or angles have no irada
have not been marked correctly. So இதுல எது வந்து கரெக்டா மார்க் பண்ணலன்னு கேக்குறாங்க. So this is angle of refraction, correct. This is angle of refraction, correct. This is angle of emergence. So எது தப்பா மார்க் பண்ணிருக்காங்க? Angle of emergence. So angle of incidence எனக்கு சர்ஃபேஸுக்கும் ரேக்கும் நடுவுல இருக்கிறது angle of incidence கிடையாது. எனக்கு நார்மலுக்கும் இன்சிடென்ட் ரேக்கும் நடுவுல இருக்கிறது தான் angle of incidence. அதே மாதிரி angle of emergence எனக்கு நார்மலுக்கும் எமர்ஜென்ட் ரேக்கும் நடுவுல இருக்கிறது தான் எனக்கு angle of emergence. So which is marked incorrectly? எனக்கு angle incidence and angle of emergence. So option D is the right answer. புரியுதா? அடுத்த question. In which of the following is a concave mirror used? இதுல எங்க வந்து concave mirror வந்து யூஸ் பண்றாங்க? In which of the following concave mirror is used? Come on. concave mirror எங்க வந்து யூஸ் பண்றாங்க? இங்க எல்லாமே fuel size image of distant tall building, safety mirror in shopping mall, rear view mirror in vehicles, எல்லாமே இங்க வந்து convex mirror தான். solar cookerல மட்டும் தான் I use concave mirror. Okay. அடுத்த question போலாமா? A ray of light. என்னது? A ray of light starting from air passes through medium A. என்னது? A ray of light starting from air passes through medium A, medium B and medium C with refractive indexes கொடுத்திருக்காங்க. ஒவ்வொரு மீடியம்க்கும் refractive index கொடுத்திருக்காங்க. If this ray emerges out in air from C, okay, C ல இருந்து எனக்கு அந்த ray வந்து வெளில வருது. Then for which pair of media is the bending of light least இருக்கும்? rarer to denser போறப்ப என்னோட bending வந்து it will be towards the normal. denser to air rarer போறப்ப bending will be away from the normal. இல்லையா? So which pair of media is the bending of light least இருக்கும்? air to A-வா, A to B-யா, B to C-யா and C to air. Come on. So air first caseல வந்து rarer to denser. இல்லையா? rarer to denser towards the normal. And next A to B. Okay. So இங்க வந்து 1.50A and next வந்து 1.33. So A வந்து it is more, refractive index is more. Okay, refractive index and speed of light is inversely proportional. இல்லையா? refractive index and speed of light is, refractive index ஜாஸ்தியா இருந்துச்சுன்னா speed of light அங்க கம்மியா இருக்கும். இல்லையா? okay, refractive index அங்க ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னா அங்க speed of light கம்மியா இருக்கும். okay, which means that is little more dense. okay, so A to B போறப்ப denser to rarer மாதிரி தான். இப்ப B to C போறப்ப 1.33, 2.42. so refractive index இதுக்கு கம்மி, அதுக்கு ஜாஸ்தி. so speed of refractive index ஜாஸ்தி, அங்க speed of light கம்மி. okay, so இங்க வந்து it is like rarer to denser. okay, இப்ப இங்க வந்து பார்த்தனா C to air போறப்ப this is denser and air, so denser to rare. okay, இப்ப எந்த பேர்ல வந்து எனக்கு வந்து பெண்டிங் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும் அப்படின்னு வந்து கேக்குறாங்க. எந்த பேர்ல பெண்டிங் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. சரியா? so rarer to denser போறப்ப கம்ப்ளீட்டா air to medium. so இங்க பெண்டிங் ஜாஸ்தியா இருக்கும் and இங்கேயும் பெண்டிங் ஜாஸ்தியா இருக்கும் because denser to air கம்ப்ளீட்டா exactly different medium. so அங்கேயுமே பெண்டிங் ஜாஸ்தியா இருக்கும். and B to C பாக்குறப்ப இங்கேயுமே எனக்கு refractive index ஓட டிஃபரன்ஸ் பாருங்க. refractive index ஓட டிஃபரன்ஸ் வந்து ஜாஸ்தியா இருக்கு. ஓகே, so அதனால இங்கேயுமே பெண்டிங் வந்து மோர். பட் ஆனா இங்க மட்டும்தான் refractive index ஓட டிஃபரன்ஸ் ரொம்ப கம்மி. so bending will be least. சரியா? கண்டிப்பா. ஓகே, so bending will be least in the B, A to B போறப்ப ஏன்னா refractive index இந்த ரெண்டு மீடியம்க்கு தான் ரொம்ப ரொம்ப கம்மி. so bending வந்து எனக்கு இங்க கம்மியா இருக்கும்.
Okay, if a lens converges the sun rays at a point 20 centimeter away from its optical center, the power of the lens என்னது? Lens வந்து converges the sun rays at a point 20 centimeter away from its optical center. So infinity ல இருந்து வருது. So இது வந்து கண்டிப்பா image எங்க form ஆகும்? Focus தான் form ஆகும். Okay, so point 20 centimeter is nothing but the focus. So f is equal to 20 centimeter and f is plus 20 centimeter. Okay, what is the power of the lens? 1 by f. So 1 by 20. 1 by 20 அப்படினா 1 by 20 means what is the answer? கண்டிப்பா நீங்க 490 place எடுத்தா நான் வந்து வருவேன். Okay, so plus 5 diopter is the right answer. Okay, clear-ஆ? அடுத்த question போலாமா? A mirror produces a real, inverted and highly enlarged image. இந்த real image, inverted image and highly enlarged image. என்னது? A real image, inverted image and highly enlarged image. அது என்ன mirror? A mirror produces a real, inverted and highly enlarged image. So அது என்ன mirror அப்படின்னு வந்து கேக்குறாங்க. Real and inverted அப்படினாவே அது கண்டிப்பா வந்து concave mirror. And highly enlarged image எனக்கு concave mirrorல தான் வந்து form ஆகும். So this is a concave mirror. Clear-ஆ? Maybe concave or convex-ஆ? Convex mirrorல எனக்கு virtual and direct தான வரும். Convex mirrorல எனக்கு virtual and direct தான வரும். So அதனால you can't say it is a convex mirror. Okay, that is a concave mirror. சரியா? Yes. Okay, அடுத்த question போலாமா? Can we go for the next question? Yes. அடுத்த question போலாமா? Yes, பசங்களா. அடுத்த question போலாம். We'll go for the next question. Magnification produced by a rear view mirror fitted in vehicles. என்னது? Magnification produced by a rear view mirror. Fitted in vehicles. அதோட magnification என்னவா இருக்கும் அப்படின்னு வந்து கேக்குறாங்க. Come on. Magnification வந்து it will be less than 1. rear view mirror நாவே கண்டிப்பா வந்து எனக்கு diminished சின்ன images தான் காமிக்கும் இல்லையா? So it is less than 1. Okay? Okay, so assertion and reasoning வேணாம். We'll go for this. Refractive index of water is 4/3 and that of glass is 3/2 with respect to air. What is the refractive index of glass with respect to water? Okay, so refractive index of water என்ன 4/3. refractive index of gas என்ன 3/2. இப்ப refractive index of glass அதாவது glass with respect to water, okay, which is equal to refractive index of gas with respect to water. So refractive index of gas divided by refractive index of water. Okay, so 3/2 divided by 4/3 which is equal to 9/8. இதான் வந்து refractive index of glass with respect to water. புரியுதா? Distinguish between real and virtual image. Very important question கூட. Real image வந்து நம்மளால
ஸ்க்ரீன்ல வந்து பிடிக்க முடியும். ரியல் இமேஜ் கேன் பி காட் ஆன் அ ஸ்க்ரீன். ஆனா வர்ச்சுவல் இமேஜ் இப்ப நீ வந்து பிளெயின் மிரர்ல முகம் பாக்குற கண்ணாடில எல்லாம் பாக்குற அப்படின்னா உன்னோட இமேஜ் அந்த மிரர்ல தெரியுமே தவிர்த்து அந்த இமேஜை நீ வந்து ஸ்க்ரீன்ல பிடிக்க முடியாது. ஓகே, இதுவே நீ ப்ரொஜெக்டர்ல எல்லாம் உனக்கு சினிமா தியேட்டர்ல ப்ரொஜெக்டர்ல வந்து உனக்கு அங்க இருந்து அந்த வீடியோ வந்து ப்ரொஜெக்ட் ஆகுது அந்த ஸ்க்ரீன்ல. ஓகே, அந்த ஸ்க்ரீன்ல அந்த வீடியோ வந்து ப்ரொஜெக்ட் ஆகுது. Screen the video project ஆகுது. So it is caught on a screen. The image is caught on a screen. So that is the real image. ஆனா plain mirrorல form ஆகுற அந்த image is virtual. A real image can be caught on a screen whereas a virtual image cannot be caught on a screen. Real image is always inverted. Real image வந்து எனக்கு யூசுவலா வந்து இன்வெர்ட்டடா தான் இருக்கும். And virtual image is always erect. நான் இப்போ எப்படி இருக்கேனோ அதே மாதிரி தான் எனக்கு virtual image எனக்கு கிடைக்கும். எரெக்டா இருக்கும். ஓகே, ஆனா ரியல் இமேஜ் எனக்கு யூசுவலா இன்வெர்ட்டடா தான் இருக்கும். ஓகே, ரியல் இமேஜ் இஸ் ஃபார்ம் when the rays of light after reflection or refraction actually meet at some point. ஓகே, ஸோ ரியல் இமேஜ் எப்போ ஃபார்ம் ஆகும் பார்த்தோன்னா ஆஃப்டர் ரிஃப்ளெக்ஷன் இந்த ரிஃப்ளெக்டட் ரேஸ் எல்லாமே ஒரு இடத்துல வந்து ஆக்சுவலா மீட் ஆகுது இல்லை, அங்கதான் எனக்கு இமேஜ் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ ஆக்சுவல் மீட்டிங் ஆஃப் ரேஸ்னால தான் எனக்கு ரியல் இமேஜ் ஃபார்ம் ஆகுது. ஆனா வர்ச்சுவல் இமேஜ் is formed when the rays of light after reflection or refraction appear to meet at a point. Okay, ஆனா virtual image வந்து எனக்கு ரியலான அந்த reflected rays வந்து மீட் ஆகாது, but it appears to meet. அதுதான் வந்து அங்கதான் வந்து எனக்கு virtual image form ஆகும். Okay, real image can be formed. Okay, இதேதான். Okay, இங்க name the type of mirror used in the following situation. Headlights of car. காரோட ஹெட்லைட்ஸ்ல நம்ம கான்கேவ் மிரர் யூஸ் பண்ணுவோம். ஓகே, அண்ட் ரியர் வியூ மிரர் ஆஃப் வெஹிக்கிள்ஸ் இங்க நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? we use convex mirror. ஓகே, அங்கதான் எனக்கு diminished image and wider angle கிடைக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. refractive index of alcohol and turpentine oil with respect to air or 1.36 and 1.47. Find the refractive index of turpentine oil with respect to alcohol. In which of the two media will the speed of light be more? Okay, so refractive index na enna? Speed of light in vacuum to the speed of light in medium illaya. So refractive index of alcohol enna kuduthirukanga 1.36. refractive index of turpentine enna kuduthirukanga 1.77 illaya, 1.77 illaya. So ipa refractive index of turpentine with respect to alcohol கேட்டிருக்காங்க. அப்ப refractive index of turpentine oil divided by refractive index of alcohol. Okay, போட்டனா 1.47 by 1.36 which is equal to 1.08. இதா refractive index of turpentine oil with respect to alcohol. Okay, okay. இப்ப அடுத்த क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்க? in which of the two media will the speed of light be more? இந்த ரெண்டு மீடியால எந்த மீடியால வந்து எனக்கு speed of light ஜாஸ்தியா இருக்கும்? நல்லா கவனிங்க, ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஜாஸ்தியா இருந்துச்சு அப்படின்னா எனக்கு ஸ்பீட் ஆஃப் லைட் கம்மியா இருக்கும். பிகாஸ் தீஸ் ஆர் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸும் ஸ்பீட் ஆஃப் லைட்டும் எனக்கு இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ஸோ ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் எங்க ஜாஸ்தி? டர்பன்டைல் ஆயில்னா ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஜாஸ்தி, அங்கதான் ஸ்பீட் ஆஃப் லைட் கம்மி. ஸோ எங்க ஜாஸ்தியா இருக்கும் ஸ்பீட் ஆஃப் லைட்? ஆல்கஹால்ல தான் எனக்கு ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கம்மியா இருக்கு. ஸோ அங்கதான் ஸ்பீட் ஆஃப் லைட் ஜாஸ்தியா இருக்கும். ஸோ ஸ்பீட் ஆஃப் லைட் வில் பி மோர் இன் ஆல்கஹால் தேன் டர்பன்டைன். புரியுதா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Two thin lenses of focal length 20 cm and 25 cm are placed in contact. Okay, what is the effective power of the combination of these lenses? ரெண்டு thin lens அதோட focal length கொடுத்திருக்காங்க. இப்ப ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணனா அதோட combined பவர் என்னன்னு கேக்குறாங்க. சோ நான் ஆல்ரெடி சொன்னேன், பவர் ஆஃப் தி லென்ஸ் இஸ் அடிட்டிவ். சோ பவர் நம்மளால ஆட் பண்ண முடியும். ஓகே, சோ இதோட ஃபோக்கல் லென்த் அண்ட் இதோட ஃபோக்கல் லென்த். ஓகேயா? சோ டோட்டல் ஃபோக்கல் லென்த் கண்டுபிடிச்சிருக்கேன். ஏன்னா ரெண்டு லென்ஸையுமே நான் என்ன பண்றேன், நான் வந்து கம்பைன் பண்றேன். சோ 1/20 plus 1/25. ஏன்னா பவரோட ஃபார்முலா என்ன? 1/f. சோ டோட்டல் ஃபோக்கல் லென்த் என்ன? 1/f1 plus 1/f2. சோ f1 என்ன? 20, f2 என்ன? 25. சோ 1/20 plus 1/25 100/9. ஓகே, சோ 9/100 வரும். So அப்ப focal length என்ன? 100/9 which is 1/9 meter. Okay, so effective power என்ன? Power is 1/f. So 1/9 is equal to power என்ன? எனக்கு 9 diopter. Okay, so இந்த மாதிரி questions தான்டா பசங்களா கேட்பாங்க. So நல்லா கவனிங்க. Okay, அடுத்த question பாருங்க. numerical
type of question தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். என்னது a 6 centimeter object. என்னது a 6 centimeter object. இதுதான் வந்து image height of the object. 6 centimeter is placed perpendicular to the principal axis of a convex lens. என்னது convex lens of focal length என்ன 15 centimeter. Okay, so focal length is 15 centimeter. Sign convention பாரு. So எனக்கு image இந்த side தான் form ஆகும். So focus is here. So focal length is positive. The distance of the object from the lens. Object distance என்ன 10 centimeter. So object இந்த side தான் வைப்பேன். So it is minus 10. Okay. Find the position, size and nature of the image form. So இப்போ இதை வச்சு நான் position of the image கண்டுபிடிப்பேன். Okay, position of the image கண்டுபிடிக்கணும் using the lens formula. Lens formula என்ன 1 by f is equal to 1 by v minus 1 by u. என்னது 1 by f is equal to 1 by v minus 1 by u. Okay, இதை வச்சு நான் image distance கண்டுபிடிச்சிருவேனா? இப்போ image distance கண்டுபிடிச்சிட்டு அவங்க என்ன கேட்குறாங்க? Position, size and nature of the image. Position of the image கண்டுபிடிச்சாச்சு. அதாவது lens formula வச்சு, அதாவது 1 by f is equal to 1 by v minus 1 by u. இதை வச்சு நான் வந்து image ஓட distance கண்டுபிடிச்சிடுறேன். Next என்ன கேட்குறாங்க? Size and nature of the image. என்னது? Size and nature of the image வந்து ஃபார்ம் பண்ணணும். அதை நான் எப்படி கண்டுபிடிப்பேன்? ஸோ மேக்னிஃபிகேஷன் ஃபார்முலா பாருங்க. m is equal to v by u is equal to h dash by h. h dash இன்றது image size, h இன்றது object size. Okay? v by u is equal to, இதுதான் v by u எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ m is equal to 3. h dash எனக்கு தெரியாது, ஆனால் h எனக்கு தெரியும். h is nothing but 6 centimeter. ஸோ இதை வச்சு நான் height of the image கண்டுபிடிக்கலாமா? height of the image is 18 centimeter. ஸோ image distance நான் ஆல்ரெடி lens formula வச்சு minus 30 centimeter கண்டுபிடிச்சிட்டேன். image height வந்து 18 centimeter and image formed is virtual, erect and magnified. ஏன்னா object size பாருங்க 6 centimeter, image size 18 centimeter. So this is enlarged. Okay, and magnification is positive here. Okay, so image formed is virtual, erect and enlarged. Okay, so numerical problems உனக்கு இப்படி தாண்டா வரும். Numerical problems உனக்கு இந்த மாதிரி தான் வரும். Okay. Next question. A student wants to project the image of a candle flame on a screen 90 centimeter in front of a mirror. A student wants to project the image of a candle flame on a screen 90 centimeter in front of a mirror. Okay, so object distance is 90 centimeter. Negative தான். Keeping the flame at a distance of 15 centimeter from its pole. ஓகே, இப்போ நம்மளுக்கு அதெல்லாம் கேட்கல. அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா, a student wants to project the image of a candle flame on a screen 90 centimeter in front of a mirror. ஓகே, இங்க image distance எனக்கு அந்த மிரர்ல இருந்து 90 centimeter இருக்கணும்னு சொல்றாங்க. ஓகே, by keeping the flame at a distance of 50 centimeter from its pole. ஓகே, so எனக்கு ஆப்ஜெக்ட் 15 சென்டிமீட்டர்ல இருக்கணும், இமேஜ் வந்து எனக்கு 90 சென்டிமீட்டர் தூரத்துல இருந்து ஃபார்ம் ஆகணும். ஸோ எனக்கு என்ன டைப் ஆஃப் மிரர் வந்து யூஸ் பண்ணணும்? ஓகே, ஸோ இமேஜ் வந்து எனக்கு ஸ்க்ரீன்ல ஃபார்ம் ஆகணும், அப்படின்றதுனால கண்டிப்பா கான்வெக்ஸ் மிரர் கிடையாது, கான்கேவ் மிரர் தான் எனக்கு ரியல் இமேஜ் ஃபார்ம் ஆகும். ஸோ கான்கேவ் மிரர் ஷுட் பி யூஸ்ட். ஓகே, அடுத்தது என்ன? டிட்டர்மைன் த லீனியர் மேக்னிஃபிகேஷன் இன் திஸ் கேஸ். ஓகே, எனக்கு இமேஜ் டிஸ்டன்ஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ m is equal to minus v by u. So minus, இப்போ v என்னது? v is also negative and m is equal to minus v by u. Okay, so எனக்கு minus, நம்மளோட v என்ன? நம்மளோட v வந்து நெகட்டிவா? v வந்து நெகட்டிவ் minus 90. Okay, and u வந்து minus 15. Cancel, which is equal to minus 6. So magnification is minus 6. இதுதான் linear magnification. அடுத்தது என்ன?
find the distance between the object and its image. Objectக்கும் imageக்கும் what is the distance? Okay, so pole ல இருந்து எனக்கு object distance 15 cm, அதே மாதிரி image distance 90 cm. இப்போ இந்த objectக்கும் imageக்கும் what is the distance அப்படின்னு பார்த்தனா நான் இதோட difference எடுத்தாவே போதும். 90 minus 15 which is nothing but 75 cm. சரியா? Draw ray diagram to show the image form in this case. Okay? Okay, so எனக்கு concave mirrorனால எனக்கு real and inverted image தான் form ஆகும். So pole ல இருந்து 15 cm நான் வந்து candle வைக்கிறேன், flame வைக்கிறேன். Okay, okay, so இங்க இருந்து எனக்கு rays form ஆகி எனக்கு image வந்து at a distance of 90 cm from the mirror. Distance of 90 cm from the mirror எனக்கு வந்து இந்த image வந்து form ஆகுது. Okay, and the image should be real and inverted. அதே ஞாபகம் வச்சுக்கோங்க. image எப்படி இருக்கணும்? எனக்கு real and inverted இருக்கணும். அதுவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. So இந்த candleக்கும் இந்த imageக்கும் what is the distance between them? 75 cm. Okay, clear? Okay, so எல்லாமே clear ன்னு நினைக்கிறேன். So எல்லா விதமான questions-உம் நம்ம வந்து பார்த்துட்டோம். என்னது? எல்லா விதமான questions-உம் நம்ம வந்து பார்த்துட்டோம். Next, ஒரே ஒரு numerical, கடைசி numerical. A concave lens has a focal length of 15 cm. Concave lens, டா பசங்களா? Concave lens. So, F is nothing but negative. F is negative. What distance should the object be placed from the lens so that it forms an image at 10 cm? So, image distance என்னது? Minus 10 cm. U எனக்கு தெரியல. Okay, and magnification தெரியணும். Okay, so VU minus 10, FU minus 10. ஏன்னா இது concave lens ரெண்டுமே எனக்கு இந்த சைடு தான் வந்து ஃபார்ம் ஆகும். இமேஜும் சரி, ஃபோக்கல் லென்த்தும் சரி, ஆப்ஜெக்ட் அங்கே தான் வைப்பேன். ஸோ ரெண்டுமே வந்து நெகட்டிவ் தான். ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் யூசிங் த லென்ஸ் ஃபார்முலா நான் வந்து கண்டுபிடிக்க போகிறேன். வெரி ஈஸி. ஓகே, ஸோ 1 by F is equal to 1 by V minus 1 by U. ஸோ இதிலிருந்து 1 by U நான் கண்டுபிடிச்சு U வந்து minus 30 cm. ஸோ U எனக்கு தெரிஞ்சிருச்சா? ஸோ ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிட்டேனா? இப்போ நான் மேக்னிஃபிகேஷன் கண்டுபிடிக்கணும். ஸோ M is equal to V by U. என்னது? M is equal to V by U. M is equal to V by U. So, V என்னது? Minus 10 cm. V என்ன? Minus 30 cm. So, 1 by 3. So, plus 0.33. என்னது? Plus 0.33. So, the positive sign எனக்கு என்ன show பண்ணுது அப்படின்னு பார்த்தனா, the image is erect and virtual and image is 1/3 of the size of the object. சரியா? So, very easy. So, பசங்களா இந்த சாப்டர்ல இருந்து உனக்கு நியூமரிக்கல்ஸ் எக்கச்சக்கமா கேட்பாங்க. நியூமரிக்கல்ஸ் எக்கச்சக்கமா கேட்பாங்க. ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம செஷன்ல என்னென்ன பார்த்தோம்? இன்னைக்கு மேரத்தான்ல நம்ம வந்து கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் அண்ட் ஈக்குவேஷன்ஸ் இந்த சாப்டர், நெக்ஸ்ட் லைட் சாப்டர், நெக்ஸ்ட் நம்ம லைஃப் ப்ராசஸ் சாப்டர். இந்த 3 சாப்டரோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நம்ம கொஸ்டின்ஸ் வச்சு ரிவைஸ் பண்ணிட்டோம். ஐ ஹோப் ஸோ எவ்ரிதிங் இஸ் கிளியர்னு நினைக்கிறேன். எவ்ரிதிங் இஸ் கிளியர்னு நினைக்கிறேன். ஸோ ஹோம்ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே வந்து ரிவைஸ் பண்ணுங்க. இந்த வீடியோவை திரும்ப பார்த்துட்டு அண்ட் நம்ம புக்குக்குள்ள கேட்குற அந்த இன்டெக்ஸ் கொஸ்டின்ஸ் அண்ட் புக் பேக் கொஸ்டின்ஸ்லாம் சால்வ் பண்ணுங்க. ஓகே, இதை நீ பண்ணாவே போதும். அண்ட் நம்மளோட ஒன் ஷார்ட்ஸ் எல்லாம் டீடைல்டாக படிச்சாவே போதும். கண்டிப்பாக இந்த 3 சாப்டர்லையுமே நீங்கள் செம்மையாக மார்க்ஸ் வாங்கலாம். ஓகே, ஸோ இந்த செஷன் உனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த செஷனோட ஃபீட்பேக். அண்ட் இதே மாதிரி அடுத்தடுத்த சிபிஎஸ்இ செஷன்ஸ் பிளான் பண்ணுறோம். ஓகே, கண்டிப்பாக அடுத்த செஷனில் மீட் பண்ணலாம். உங்களோட எக்ஸாமை சூப்பராக வந்து எழுதுங்க. All the very best and thank you so much, பசங்களா. Thank you and all the best. Bye bye.